ओम शांति। तो आज एक बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे। इस नए साल में 2026 में हम क्या पुरुषार्थ करें जो हमारी स्वयं की उन्नति होती रहे, हमारी स्थिति शक्तिशाली बने, हमारी स्थिति कभी भी 2026 में नए साल में ना बिगड़े। उसके लिए हम स्थिति को शक्तिशाली कैसे बनाएं, इस 2026 में स्वयं की उन्नति कैसे करें और स्थिति ना बिगड़े, उसके लिए क्या धारणा करें, इसके बारे में चर्चा करेंगे। ஓம் சாந்தி. இன்னைக்கு ஒரு புதிய விஷயத்தை பற்றி நாம் எல்லாம் அதாவது விவாதம் பண்ணலாம். எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2026 புது வருஷத்தில் நம்முடைய நிலை ஒருபோது கீழே வரக்கூடாது. எப்பயுமே எப்படி இருக்கணும், உயர்ந்ததாகவே இருக்கணும். அதை பற்றி நாம் நல்ல நல்ல விஷயங்களை இன்னைக்கு நாம் डिस्कस பண்ணலாம், கிளாஸ்ல கேட்கலாம். क्योंकि इसके बाद कितना समय मिलेगा, आगे क्या होगा, उसका कोई भरोसा नहीं। जो करना है इस 2026 में 20 नाखूनों का जोर लगा करके पुरुषार्थ करना है। இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்பதான் டைம், இந்த 2026 தான். இதுக்கு பின்னாடி உங்களுக்கு நேரம் கிடைக்குமா கிடைக்காத முயற்சி பண்றதுக்கு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த வருஷத்துல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நல்ல ஸ்ட்ராங்கா உறுதியா நீங்க பண்ணுங்கன்ற. क्योंकि अब वर्ष तो बदल गया, लेकिन इसके साथ हमें 2025 की बातें 26 में नहीं लाना है। जो इतना दिन नहीं किया था वो इस 2026 में आपको करना है। அதாவது 2025 முடிஞ்சு 2026 வந்துட்டோம். இனி 2025ல என்ன நடந்தது அது எல்லாத்தையும் மறந்துடலாம். இந்த 2026ல நாம என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா நாம பண்ணலாம்ன்றாங்க. क्योंकि जिन्होंने अपनी स्थिति को शक्तिशाली बनाया है वो अनेक रोने वालों के आंखों के आंसू पोंछ सकेंगे। அதாவது யார் இந்த 2026ல அவங்களுடைய ஸ்திதியை நல்லா ஸ்ட்ராங்கா சக்திசாலியா உருவாக்குறாங்களோ, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் அழக்கூடியவங்களா வருவாங்களோ அவங்க அழுகையை நீங்க உங்களால நிறுத்த முடியும்ன்றாங்க. जिन्होंने स्थिति को शक्तिशाली बनाया है उनका भविष्य का पद ऊंचा होगा। யாருடைய ஸ்திதி 2026ல நல்லா சக்திசாலியா நீங்க மாத்துறீங்களோ உங்களுடைய எதிர்காலம் நல்ல பிரகாசமா இருக்கும். जिन्होंने स्थिति को शक्तिशाली बनाया है उनको संगम में अति इंद्रिय सुख का अनुभव होगा। யாருடைய ஸ்திதி சக்திசாலியா இருக்குமோ அவங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இந்த சங்கமயத்துல அத்தீந்திரிய சுகத்தை அவங்க அனுபவம் பண்ணுவாங்க. जिन्होंने स्थिति को शक्तिशाली बनाया है उनके चेहरे में सदा खुशी रहेगी। யாருடைய ஸ்திதி சக்திசாலியா இருக்குமோ அவங்களுடைய முகம் எப்பொழுதுமே எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும். वो वायुमंडल बनाने की सेवा कर सकेंगे। அவங்க வாயுமண்டலத்தை உருவாக்குறதுல சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. लेकिन स्थिति को बनाने के लिए, स्थिति शक्तिशाली बनाने के लिए हमें क्या धारणा करनी है, 5-6 धारणा आप लोगों के साथ आज शेयर करता हूं। அதாவது ஸ்திதியை உருவாக்குறதுக்கு, அதாவது ஸ்திதியை சக்திசாலி ஆக்குறதுக்கு நாம என்ன பண்ணணும், அந்த பிரதர் என்ன சொல்றாங்கன்னா 5-6 முக்கியமான தாரணைகள் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல இருக்கேன். நீங்க அதை நடைமுறைப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய ஸ்திதி शक्तिशाली ஆயிடும். सबसे पहली धारणा है, अगर स्थिति को शक्तिशाली बनाना है इस 2026 में हमें किसी के भी दोष नहीं देखना, कभी भी किसी का परचिंतन नहीं करना। அதாவது அதுக்கு முதல்ல எல்லாத்த விட முதல் தாரணை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2026ல யாருடைய குறைகளையும் பார்க்காதீங்க, வெளி சிந்தனைகள்ல நீங்க உங்களுடைய புத்தியை செலுத்தாதீங்க. முதல் தாரணை இதை நீங்க நடைமுறையில கொண்டு வரணும். क्योंकि जो दूसरे के दोष देखता है, अवगुण देखता है, परचिंतन करता है, उनकी स्थिति बिगड़ जाती है, उनकी स्थिति कमजोर बन जाती है। யாரு அடுத்தவங்களுடைய குறைகளை பார்க்கறாங்களோ, அவகுணங்களை பார்க்கறாங்களோ, தீயதை பார்க்கறாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா யாரு பார்க்கறாங்களோ அவங்களுடைய ஸ்திதி என்ன ஆயிடுது, கீழே இறங்கி வந்துடுது. जो दूसरे के दोष देखता है, अवगुण देखता है, परचिंतन करता है, बाबा उसको प्यार नहीं कर सकेगा। யாரு அடுத்தவங்களுடைய கெட்டதை பார்க்கறாங்களோ, அவகுணங்களை பார்க்கறாங்களோ, வெளி சிந்தனையில போறாங்களோ,
அவங்கள வந்து பாபாவுக்கு கூட பிடிக்கிறது இல்லையாமா. அந்த குழந்தை வந்து பாபாவுடைய மனசுல கூட இடம் பிடிக்கிறது இல்லையாமா. अगर किसी के घर में जाकर के बैठो, घर में जाओ, उनके बच्चे बैठे, बाप बैठा है और बच्चों को कहेंगे बच्चा ठीक नहीं, नालायक है, ऐसा है वैसा है, बुराई करेंगे, और बाप को कहेंगे आप बहुत अच्छे, आप कितने अच्छे, बाप कहेगा तुम पहले यहाँ से भाग जाओ, क्योंकि हर मम्मी पापा को अपने बच्चे प्यारे लगते हैं। அதாவது நீங்க எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போய் உட்கார்றீங்க, ஒரு வீட்டுல உட்கார்ந்துட்டு அவங்க அம்மா அப்பா முன்னாடி அந்த குழந்தைய பத்தி, இந்த குழந்தை சரியில்லை, அப்படி பண்ணுது, இது பண்ணுது, அது பண்ணுதுன்னு குழந்தைங்களை பத்தி குறையே சொல்லிட்டு இருந்தா அந்த அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்க முதல்ல இருந்து இங்க இருந்து வெளியே கிளம்பிடுங்க, இங்க இருக்காதீங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எந்த அப்பா அம்மாவுக்கும் அவங்க குழந்தைய குறை சொல்றது யாராவது பிடிக்குமா? பிடிக்காது. इसी तरह हम सारा दिन क्या करते हैं, वो बहन ऐसे, वो भाई ऐसा है, वो ऐसा करता है, वैसा करता है, सारा दिन सबके दोष देखेंगे, पर चिंतन करेंगे और शाम को योग में बैठेंगे, मीठे बाबा, प्यारे बाबा, आप शांति के सागर, दया के सागर, बाबा कहेगा तुम पहले यहाँ से भाग जाओ, तुमने मेरे बच्चों को गिलानी की, तुम मेरे बच्चा बोलता है। हर एक व्यक्ति भगवान का बच्चा है। अगर भगवान से प्यार करना चाहते हो, भगवान की रची हुई दुनिया का हर इंसान आपको प्रिय चाहिए, इसलिए पर चिंतन कभी भी नहीं करना। அதனால பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, முழு நாளும் நாம வந்து அந்த பிரதர் சரியில்லை, இந்த சிஸ்டர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, நாம வந்து முழு நாளும் குறைய சொல்லிட்டு சாயங்காலம் போயிட்டு யோகாவில் உட்கார்ந்தா பாபா நீங்க அன்பான பாபா, இனிமையான பாபா, பிரியமான பாபான்னு பாபாவுக்கு முன்னோடி உட்கார்ந்தா பாபா ஏத்துப்பாரா? நீ முழு நாளும் நாம என்ன பண்ணிட்டோம், பாபாவுடைய குழந்தைகளை பத்தியே குறை சொல்லிட்டு பாபா கிட்ட முன்னாடி உட்கார்ந்தா பாபா அக்செப்ட் பண்ணிக்குவாரா? என்னது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். பாபா வந்து இங்க இருந்து போயிடுன்னு சொல்லுவாரு, நம்முடைய ஸ்திதி வந்து நல்லா இருக்காதுன்றான். कल भी मुरली में था, किसी के भी अवगुण नहीं देखो, पर चिंतन नहीं करो, अपने हाथ में लॉ नहीं लो। हाँ, वो सब बाबा बैठा है, दुनिया को दूसरे को सुधारने का ठेकेदार बाबा है, तुम अपनी कमजोरी को देखो, अपने में परिवर्तन करो। ஆனால் நேத்து முரளியில கூட பாபா சொல்லியிருந்தாங்க இல்லையா, மற்றவங்களுடைய குறைய பார்க்காதீங்க, அவகுணங்களை பார்க்காதீங்க, முக்கியமா என்ன சொன்னாங்க, சட்டத்தை கையில எடுக்காதீங்க. சட்டத்தை நம்ம கையில எடுக்கிறதுக்குள்ள இது இருக்கா, சட்டம் இருக்கா? கிடையாது. அதனால வந்து யாருமே வந்து சட்டத்தை கையில எடுக்க கூடாது. அதான் நேத்து முக்கியமான முரளி, அதை பத்தி பாபா நேத்து தெளிவா சொன்னாங்க. कई बार बाबा कहते हैं बच्चे झगमुई नहीं करो, पर चिंतन नहीं करो, ये किसी ने सुनाता है? इससे हमारी स्थिति बिगड़ जाती है, स्थिति कमजोर बन जाते हैं, वायुमंडल खराब हो जाता है। इसलिए 2026 में ये हमें पक्की धारणा करना है, मुझे किसी के दोष देखना नहीं, क्योंकि ये समय पर चिंतन करने का, किसी के दोष देखने का नहीं है, ये समय है अपने आप को बदलने का। அதனால பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2026 வந்து அதாவது பாபா அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்க இருக்கிறது அங்க சொல்றது, அங்க இருக்கிறது இங்க சொல்றது, மற்றவங்களுடைய அவகுணங்களை பார்க்கறது, கெட்டதை பார்க்கறது, தீயதை பார்க்கறது, வெளி சிந்தனையிலேயே நாம மூழ்கிறது. இது வந்து இந்த 2026 என்ன பண்ணிடலாம், எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா நாம வந்து பாபாவை நினைக்க முடியுமா? முடியாது. அதனால வந்து இந்த 26ல வந்து ரெண்டா ஸ்ட்ராங்கா வந்து நாம வந்து உறுதி எடுக்கலாம்ன்றாங்க. पर चिंतन करने से खुद का घाटा होता है, आकाश में थूकेंगे, थूका कहाँ आएगा? अपने ही सिर पर आएगा। इसी तरह दूसरे की बुराई करने से घाटा ही आपका ही हो जाएगा, उसका कुछ नहीं बिगड़ेगा। इसलिए ये पर चिंतन से बचना। அதாவது வெளி சிந்தனை, தீய சிந்தனை, வேண்டாத சிந்தனை பண்ணும்போது நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான் நஷ்டம் ஏற்படுதுன்றாங்க. அதனால வந்து இந்த வெளி சிந்தனை பண்றதோ, மற்றவங்களோட அவகுணங்களை பார்க்கறதோ, இருந்து அது எல்லாத்தையும் நாம வந்து நிறுத்திடலாம். அதெல்லாம் நமக்கு தான் நஷ்டம், நமக்கு அதுல வந்து ஒரு பைசா லாபம் கிடையாதுன்றாங்க. पर चिंतन करना अर्थात कोयले के व्यापारी बनना। जो कोयले का व्यापारी है, हाथ भी काला, मुंह भी काला, जिसको बेचे वो भी काला। அதாவது வந்து வெளி சிந்தனை பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து ஒரு வியாபாரம் பண்றோம், வியாபாரம் நஷ்டமான வியாபாரம் பண்றோமா? கிடையாது, லாபத்துக்கு தானே பண்றோம். ஆனா நாம பண்ற வியாபாரம் எப்படி இருக்கு, நாம வந்து நஷ்டத்துக்கு பண்ற மாதிரி இருக்குன்றாங்க. அதனால வந்து இந்த நஷ்டமான வியாபாரத்தை இன்னையோட ஸ்டாப் பண்ணிடலாம். और वास्तव में हीरे कोई अलग नहीं मिलते, हीरे की खान कहाँ होते हैं? कोयले के खान के अंदर हीरे मिलते हैं। जिस लोगों के आप दुर्गुण देख रहे हैं, अवगुण देख रहे हैं, उसके अंदर कुछ अच्छाई भी तो छिपी है ना। इसलिए हर एक के अंदर की विशेषता को देखो, अच्छाई को देखो, औरों को सुना, आपका भी फायदा, उसका भी फायदा। इसलिए पर चिंतन से बचना। அதனால வந்து பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, வைரம் எங்க இருந்து கிடைக்குது? வைரம் வந்து ஒரு களஞ்சியத்துல இருந்து தான் கிடைக்குது.
அதை வந்து எவ்வளோ வைரத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்றாங்க. அதே போல மத்தவங்க கிட்ட நிறைய குறை இருந்தாலும் அவங்களுக்குள்ளார என்ன இருக்கு, ஒரு நல்ல குணங்களும் விசேஷ தன்மை இருக்கு. அதை நீங்க பாருங்க, நல்லதை எடுங்க, அவகுணங்களை நீங்க வந்து விட்டுருங்க. अवगुण देखने वाला, जैसे कोई चटपटी चीजें खाता है, तला हुआ खाया, सड़ा हुआ खाया, और पेट में डाइजेस्ट नहीं होगा। जब डाइजेस्ट नहीं होगा तो उसको नींद नहीं आएगी, उल्टी करेगा, और जो उल्टी करेगा तब जाकर के, और जो बार बार उल्टी करता है वो कमजोर बन जाता है। इसी तरह जो सारा दिन दूसरे की चटपटी बातें, चटपटी समाचार देखता है, उसको बुद्धि में डाइजेस्ट नहीं होगा, वो उल्टी करता है। उल्टी कहाँ की जाती है? वॉश बेसिन में। इसी तरह परिचिंतन कहाँ सुनाते हैं? किसी के कान में। அதாவது வந்து பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, மற்றவங்கள அவகுணங்களை பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்டு போன பொருளை சாப்பிட்றது சமம்ன்றாங்க. கெட்டு போன பொருளை சாப்பிட்டா நமக்கு ஜீரணமாகுமா? ஜீரணமாகாம இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வந்து வெளியில வாமிட் பண்ணுவோம். வாமிட் பண்ணும்போது நம்ம எங்க போய் வாமிட் பண்ணுவோம்? வாஷ் பேஷன்ல போய் வாமிட் பண்ணுவோம். அதே போலதான் நீங்க வந்து மற்றவங்களுடைய அவகுணங்களை பார்க்கறது, வீணான விஷயங்களை பார்க்கறது எதுன்னு கேட்டீங்கன்னா, புத்தி வந்து கெட்டு போயிருது. புத்தி கெட்டு போயிட்டு மறுபடியும் புத்தி என்ன பண்ணுது? வாமிட் பண்ணுது. அந்த வாமிட் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன மத்தவங்களுக்கு கெட்டதை பார்த்தோமோ, மத்தவங்க கிட்ட அதை என்ன பண்றோம்? பரப்பிட்டு இருப்போம். வாமிட் பண்றது சமம்ன்றாங்க. कोई उल्टी करता है तो हम उसको नाक बंद करके कहते हैं उधर जा उधर जा, और यहाँ कोई उल्टी करता है, किसी की बुराई सुनाता है, और क्या हुआ? उठ के भी जा रहे, चाय पानी पी के जाना, बताना और क्या हुआ? वो उल्टी कर रहे हैं और उसको क्या कर रहे हैं? कान को आगे कर रहे हैं। जिस कान में अमृत डाला है उसमें झेर मत डालो। அதாவது பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாம வந்து ஒருத்தர் வாமிட் பண்றாங்க, பஸ்லயே வாமிட் பண்றாங்க, நாம என்ன பண்ணிடுவோம்? உடனே ஜன்னலை மூடிடுவோம், இல்லைன்னா வந்து தூரம் எந்திரிச்சு விலகி போயிடுவோம். ஆனா அதே சமயத்துல மத்தவங்களோட குறைய நம்ம கிட்ட வாமிட் பண்ணும்போது நாம என்ன பண்ணுவோம்? அப்புறம் என்னாச்சு, இன்னும் என்னாச்சு, வேற ஏதாவது ஆச்சா, எவ்வளவு டேஸ்டா கேட்போம். அப்போ வந்து பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் கூட ஒரு வாமிட்டுக்கு தான் சமம். அப்ப அது நமக்குள்ள வரும்போது என்ன ஆகுது? அதாவது பாபா வந்து நமக்கு வந்து அவ்வளோ அழகான ஞான மொழி நம்ம காதல கொடுத்துட்டு இருக்காரு. இந்த காதல் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வீணான அந்த கெட்டதை நாம வந்து வாங்கிட்டு இருக்கோம். और कान में जो बातें सुनते हैं वो दिल में चली जाती है, और दिल में कौन बैठा है? बाबा। लेकिन परचिंतन सुनने वालों के दिल में बाबा कैसे बैठेगा? हाँ, बाबा कहेगा ये कहां से वो कचरा पट्टी आ गया? तो ऐसे दिल में बाबा कभी नहीं बैठेगा। इसलिए दिल को स्वच्छ रखो, किसी के भी दोष नहीं देखो। அதனால வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு விஷயத்த காதல கேட்கிறோம்னா அது வந்து எங்க போகுது? இதயத்துக்கு போகுது, உள்ளத்துக்கு போகுது. அப்ப உள்ளத்துல யார் இருக்கா? ஸ்ரீபாபா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்து கெட்டதை கேட்கும் போது அங்க ஸ்ரீபாபா உட்காருவாரா? உட்கார மாட்டாரு. அதனால பிரதர் என்ன சொல்றாங்க, ஒருபோதும் தயவு செஞ்சு நீங்க வந்து மத்தவங்களுடைய அவகுணங்களையும் கெட்டதை நீங்க வந்து கேட்காதீங்க அப்படின்னு தெளிவா சொல்றாரு. एक होता है हंस, दूसरा होता है कौवा। हाँ, सरस्वती किसके ऊपर बैठे? हंस के ऊपर बैठती थी। हंस मतलब अंदर बाहर स्वच्छ। हंस मतलब नीर अलग, खीर अलग, दूध का अलग, पानी अलग करता है। कंकड़ अलग, मोती अलग, वो है हंस। அதாவது வந்து பாபா அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைன்னா, கொக்குக்கும் அன்னத்துக்கும் நமக்கு வந்து வித்தியாசம் சொல்றாங்க. இப்போ வந்து அன்னப்பறவையில் தானே சரஸ்வதி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, கொக்கு மேல உட்காருவாங்களா? கிடையாது. அப்ப அன்னம் என்னன்னா சுத்தமா இருக்கும். அன்னம் என்ன பண்ணும்? தண்ணி பாலை தனித்தனியா பிரிக்கும், முத்துக்களையும் கல்லையும் தனித்தனியா பிரிக்கும். அப்போ வந்து எப்பயுமே நாம என்ன எந்த மாதிரி இருக்கணும்? अन्नपरव மாதிரி இருக்கணும். जो ज्ञान में चलने के बाद दूसरे की अच्छाई देखता है वो है हंस। ज्ञान में चलने के बाद भी फिर दूसरे के दुर्गुण देखता है, अवगुण देखता है, वो है कौवा। और उसके बुद्धि में फिर मुरली की बातें नहीं बैठेगी, एक ज्ञान बुद्धि में नहीं बैठेगा, उसका विचार सागर मंथन नहीं चलेगा, बुद्धि को ताला लग जाएगा। அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாம எல்லாம் ஞானத்தை கேட்டு நாம வந்து வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கோம், ஞானத்துப்படி நடந்துட்டு இருக்கோம். இப்ப யார் வந்து எக்ஸாக்டா ஞானத்துப்படி நடக்கிறாங்களோ அவங்கதான் வந்து உண்மையான அன்னம். ஞானத்தை கேட்ட பிறகும் மற்றவங்களுடைய குறையை கேட்கறது, பார்க்கறது, அந்த மாதிரி இருக்கும்போது அங்க வந்து ஞானம் தங்குமா? வீணான விஷயங்கள் தான் தங்கும். அதனால வந்து அவங்களுக்கு தாரணை ஏற்படுமான்னா ஏற்படாது. அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வெளி சிந்தனைகள்லயே மூழ்கிட்டு இருப்பாங்க. अब जिसके बुद्धि में ज्ञान नहीं है उसको चेहरे में खुशी कैसी होगी? भगवान पढ़ा रहे, देवी देवता बन रहे, लेकिन चेहरा मरा पड़ा है। क्यों? दोष देखने की आदत है, अवगुण देखने की आदत है। इसलिए पर चिंतन से बचना। जो परचिंतन करता है ना, जैसे सरस्वती जी दिमाग में नहीं बैठेगी, वो भविष्य में लक्ष्मी कैसे आएगी, वो संपन्न कैसे बनेगा? इसलिए विद्यार्थी जीवन में, हम विद्यार्थी है ना, गॉड स्टूडेंट,
किसी की भी दोष नहीं देखना, हंस बनो। அதனால வந்து பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து தேவதைங்க எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப யாருக்கு வந்து வெளி சிந்தனை இருக்கோ, மத்தவங்கள பத்தி அவகுணங்கள பார்த்துட்டு இருப்பாங்களோ, அவங்களால வந்து சிரிச்சுட்டு இருக்க முடியுமா? நாமெல்லாம் எதுக்கு வந்திருக்கோம்? லக்ஷ்மியாவோ, சரஸ்வதியாகவோ வந்திருக்கோம். இப்ப லக்ஷ்மி, சரஸ்வதின்னு எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி தூய்மையா இருப்பாங்க. அதனால நாம எப்படி இருக்கணும்? எப்பயுமே வந்து மத்தவங்களுடைய நல்லத தான் பார்க்கணும். குறைகள வந்து பார்க்கக்கூடாது. कोई फैक्ट्री से धुआं निकलता है तो गवर्नमेंट क्या करते, उसको बंद करते, लॉक करते, क्योंकि पॉल्यूशन हो जाएगा। इसी तरह परचिंतन करेंगे तो बाबा ऊपर से देखेगा, व्यक्त तन से, परम धाम से, ये तमिलनाडु से कौन सी फैक्ट्री से धुआं निकल रहे हैं, और उसकी बुद्धि को ताला ही लगा देगा। அதே போல தான் பிரதர் என்ன சொல்றாங்க, ஒரு ஃபேக்டரியில வந்து நிறைய பொல்யூஷன் வருது, புகை ஜாஸ்தி வருதுன்னு வச்சுக்கங்களேன், அது கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே போலதான் பாபா என்ன பண்றாருன்னா, எந்த குழந்தைங்களுடைய புத்தியிலிருந்து நிறைய இந்த மாதிரி புகை வருதோ, புகை என்னது வேஸ்ட் நிறைய உற்பத்தி ஆகுதோ, அந்த குழந்தையும் பாபா என்ன பண்ணிடுவாரு, ஸ்டாப் பண்ணிடுவார். அதாவது வந்து நாம லேட்டா போவோம் சத்தியத்துக்கு, கூடவே போக மாட்டோம், பாபா கூட போக மாட்டோம், பின்னாடி தான் போவோம் வீட்டுக்கு. इसलिए पर चिंतन से इस वर्ष में, और माताएं ज्यादा करती है थोड़ी पर चिंतन, भाई लोग भी करते हैं लेकिन माताएं ज्यादा करते हैं, क्योंकि माताओं में सहन शक्ति ज्यादा है, कम है। அதனால வந்து பிரதர்ஸை விட மாதாஸ் தான் நிறைய வெளி சிந்தனை பண்றீங்க. அங்க இருக்கிறது இங்க சொல்லி, இங்க இருக்கிறது அங்க சொல்றது யார் ஜாஸ்தி பண்றாங்கன்னா பிரதர் சொல்றாரு, நாம சொல்றேன். மாதாஸ் தான் நிறைய பண்றீங்க, அதனால வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. माताओं में सहन शक्ति ज्यादा है, कम है? உங்ககிட்ட சகிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கா கம்மியா இருக்கா? ज्यादा है बोल रहे हैं। हाँ, माताएं सहन करती हैं लेकिन वो अपने तक नहीं रखती। पति ने कुछ बोला, वापस टक करके थप्पड़ थोड़ी मारेंगी, चुप तो बैठेगी, लेकिन जैसा पति खेती में चला गया या ऑफिस में चला गया, धीरे से पड़ोसने के बाद जाएगी, पानी भरने के बहाने जाएंगी, माचिस लेने के बहाने जाएंगी, फिर पूछेगी खाना खाया, वो कहे अरे क्या खाओ, मेरे पति ने बड़ा घमासान किया, वो कहे कि मेरा भी कोई कम है क्या? हाँ, वो अपने घर के सुना रहे, वो अपने घर के सुना रहे, इसको कहेंगे परिचिंतन। 1-2 घंटा कैसे मिला पता ही नहीं चलेगा। அதாவது வந்து இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஹஸ்பண்டோட ஒய்ஃபுக்கு பிரச்சனை நடக்குதுன்னா கணவனா இருந்தா எடுத்து அடிச்சிருவாங்க. ஆனா வீட்டுல மனைவி அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. எப்ப வந்து அவங்க வந்து வேலைக்கு போறாங்களோ அப்ப நாம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வெளியே வருவோம், சாப்பிட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், கோச்சிக்கிட்டு நாம வந்து பட்னியாவே கிடப்போம். வெளியில வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கும்போது நாம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல என்ன நடந்தது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லுவோம், அவங்க வீட்டுல என்ன நடந்தது எல்லாத்தையும் இங்க சொல்லுவாங்க. இப்படியே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல, அப்படி டைம் போயிடுது. இதுலயே நீங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ணிடுறீங்க. फिर जाते जाते वो कहेगी, मैं कभी कभी धमकाती हूँ, तुम भी कम नहीं करना, नहीं तो तुम्हारे सिर पर बैठेगा, अभी से कंट्रोल में रख। वो बातें सुन के आई, सारा दिन वही चिंतन चलता है, अब शाम को आएगा धमकाऊंगी, मैं भी कोई कम हूँ क्या, मैं भी उसके अर्धांगिनी हूँ। शाम को जब आता है पानी मांगता है, कैसे देंगे, ले तेरे को हाथ नहीं, गुस्से से पानी दिया, खाना गुस्से से बनाया, पूरा घर अशांत हो गया। அதாவது வந்து அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கும் போது ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லி கொடுப்பாங்க, நீங்க இதே மாதிரி விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க தலைக்கு மேல ஏறிடுவாங்க, அதனால வந்து நீங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், சும்மா இப்படியே விட்டுட்டு இருந்தா அவங்க வந்து இதே ஜாஸ்தி பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லும் போது, சாயங்காலம் ஹஸ்பண்ட் வேலையை விட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, தண்ணி கேட்பாங்க, அப்படியே தூக்கி வீசுறது, சாப்பாடு தூக்கி வீசுறது, இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுல என்ன ஆயிடுது, அசாந்தி வந்து பரவிடுது. ये है परचिंतन सुनने से घाटा, इसलिए परचिंतन की माया से बचना। அதனால வந்து அடுத்தவங்க சொல்றத நம்ம கேட்கறதுல ஏற்படக்கூடிய நமக்கு வந்து ஏற்படக்கூடிய நஷ்டம்ன்றாங்க. அதனால வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து வெளி சிந்தனைகள், வெளி பிரச்சனைகள் நீங்க வந்து காது கொடுத்து கேட்காதீங்க. माताओं में एक कमजोरी होती है, कोई भी बात पेट में ठहरती ही नहीं, सबको सुना देंगे। மாதா தாய்மார்களுக்கு வந்து ஒரு சின்ன பலவீனம் இருக்கு. என்ன இருக்குன்னா, வயிற்றுக்குள்ள எதுவுமே வைக்கிறது இல்ல, எல்லாத்தையும் கேட்டது என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. और इस कमजोरी का फायदा हमारे ब्रह्मा बाबा ने लिया है, माताओं का, और इसीलिए ज्ञान का कलश माताओं के सिर पर दिया है। அதனால வந்து உங்க பலவீனம் எல்லாத்தையும் பிரம்மாபா எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் வந்து பாபா என்ன பண்றாரு, தாய்மார் மேல இந்த ஞான கலசத்தை நான் வச்சிருக்கேன்னு பாபா சொல்லியிருக்காரு. क्योंकि बाबा को पता है अगर इनको सिर पर रखेंगे वो सबको सुनाएंगी, इसलिए हर क्लास में माताओं की संख्या ज्यादा होती है, क्योंकि वो ज्ञान की बातें सुनी तो पेट में नहीं डरेगी, सबको सुनाएंगे। ज्ञान की बातें भले सुनाओ, व्यर्थ बातें नहीं सुनाना। ஏன்னா பாபா வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் ஏன் தாய்மார் மேல கலசத்தை வச்சிருக்காங்க, இவங்க தான் ஒண்ணுமே வைக்கிறது இல்ல மனசுல, எது போட்டாலும் என்ன பண்ணிடுவாங்க, ஊர் ஃபுல்லா பரவி விட்டுருவாங்க. அதனாலதான் ஞானத்தை என்ன பண்ணுவாங்க,
ஞானத்தை சொன்னா ஊர் ஃபுல்லா பரவறதுக்கு தாய்மார்கள் தான் லாய்க்குன்னு சொல்லி உங்க மேல கலசத்தை வச்சுட்டாங்கன்னு देखो சொல்றாங்க. அதனால इसीलिए வந்து भाइयों की मुश्किल से एक लाइन बनी है, माताओं की 4 लाइन है। हमको पता है कि माउंट आबू से भाई आया, तुम भी आना, सबको बुला करके लेके आए। तो देखो क्लास कितना, तो ज्ञान की बातें भले सुनाओ लेकिन व्यर्थ बातें हमें हमको सुनाना नहीं है। सहन शक्ति की देवी बनो, शक्ति बनो। அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல கூட யாரு பாருங்க பிரதர்ஸ் ஒரே ஒரு லைன் தான். மாதாஸ் எத்தனை லைன்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன்னா நீங்க மாதாஸ் என்ன ताली பண்ணுவீங்க? बजाओ भाई। அதான் பிரதர் நல்லா கை தட்டுங்க. மாதாஸ் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா பிரதர் வராங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வர வச்சிருவீங்க. ஆனா பிரதர்ஸ் யாராவது சொல்றாங்களா? அவங்க கேட்கறதோட சரி. அதனால வந்து நீங்க என்னைக்குமே எப்படி இருக்கணும்? சதா சக்திசாலியா இருக்கணும். और इसीलिए देवियों की संख्या भी ज्यादा है, नदियां भी सारी देवियों के नाम से हैं, बहनों के नाम से हैं, क्योंकि माताओं ने इतनी बड़ी सेवा की है। அதனால்தான் வந்து தேவிகளுடைய கூட்டம் தான் ஜாஸ்தி. எல்லா நதிகளுக்கும் யார் பேர் வச்சிருக்காங்க? தேவிகள் பேரை தான் வச்சிருக்காங்க. உங்க கூட்டம் தான் ஜாஸ்தியா இருக்கு. इसलिए माताओं को अभी एक सहन शक्ति की देवी बनना है। जो कुछ बातें आते हैं इधर उधर सुनाने के बजाय पेट में संभालो, तब शिव शक्ति बन जाएगी। शिव सदा आपके साथ में रहेगा। உங்களுக்கு வந்து இப்ப நிறைய என்ன தேவைப்படுதுன்னா சகிப்புத்தன்மை தான் தேவைப்படுது. இது வரைக்கும் நீங்க செஞ்சது ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீங்க வயித்துல கேட்டீங்க, மறுபடியும் மத்தவங்களுக்கு கொட்டிட்டீங்க. இதுக்கு பின்னாடி யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க வந்து என்ன பண்ணும், அதை வந்து வெளியில சொல்லக்கூடாது. அவ்வளோ நீங்க வந்து சகிப்புத்தன்மையினுடைய தேவியா நீங்க வந்து ஆகணும்ன்றாங்க. पर चिंतन करने वालों को सुख और शांति का अनुभव नहीं होगा। அதாவது வெளி சிந்தனையை யார் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒருபோதும் சுகம் சாந்தியினுடைய அனுபவம் ஏற்படாது. एक शिष्य था, भगवान के पास गया, कहते भगवान मैं जीवन में आगे बढ़ना चाहता हूँ, मैं अपनी उन्नति करना चाहता हूँ। भगवान ने कहा ठीक है, मैं तुम्हें इसके लिए वरदान देता हूँ और साथ में 2 थैले देता हूँ। एक थैले को तुम पीठ के पीछे रखना, दूसरे थैले को आगे रखना। அதாவது வந்து ஒரு சிஷ்யர் இருந்தாங்க. அவங்க வந்து பகவான் கிட்ட போய் வரம் கேட்டாங்க. பகவான் நான் வந்து என்னைக்குமே முன்னாடி போயிட்டு இருக்கணும், முன்னேறிட்டே இருக்கணும்னு சொல்லும்போது பகவான் வந்து அந்த சிஷ்யக்கு வந்து 2 பை கொடுத்தாங்க. ஒரு பையை நீங்க முன்னாடி வச்சுக்க, இன்னொரு பை நீங்க வந்து தோளுக்கு பின்னாடி வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா. 2 பை கொடுத்தாங்க. और भगवान ने कहा जो पीछे वाला थैला है उसके अंदर तुम्हारे आस पास पड़ोस में जो लोग रहते हैं, मित्र संबंधी, उस सभी के अंदर जो दोष है वो दोषों की चिटकी बनाकर उसमें डाली है। उस थैले को बांध करके पीछे रखना, देखना नहीं, उसके बारे में सोचना नहीं। और आगे वाला थैला है उसके अंदर तुम्हारे खुद के अंदर जो बुराई है, निगेटिविटी है, वो डालिए, उसको खुला रखना। जब तुमको टाइम मिलता है हाथ डाल के देखना मेरे अंदर क्या क्या बुराई है, उसको परिवर्तन करना, तुम्हें सुख मिलेगी, शांति मिलेगी, सब कुछ मिलेगी। जाओ, मेरा वरदान है। लेकिन थैले का ध्यान रखना, दूसरे की बुराई को पीछे रखना, अपनी बुराई को आगे। कहता भगवान मैं ऐसे करूंगा जैसे आपने कहा। वो थैले लेके चला गया। அதாவது வந்து இந்த 2 பையில வந்து பின்னாடி இருக்கிற பையில என்ன இருந்துச்சுன்னா அவங்க சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, குழந்தைங்க, உற்றார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய குறைகள், அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே பின்னாடி வந்து நான் மூட்டை கட்டி வச்சிருக்கேன். எல்லாருடைய குறையை எழுதி நான் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டேன். அதை வந்து ரொம்ப டைட்டா பண்ணி வச்சிருக்கேன். முன்னாடி இருக்கிற பையில உங்ககிட்ட என்னென்ன குறை இருக்கோ, உங்ககிட்ட என்னென்ன பலவீனம் இருக்கோ அதெல்லாத்தையும் நான் வந்து எழுதி போட்டு நான் வந்து திறந்து வச்சுட்டேன். உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்பெல்லாம் நீங்க வந்து திறந்து பார்த்து அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணிட்டே போறீங்கன்னா நீங்க வந்து முன்னேறிட்டே போலாம்னு சொல்லிட்டு நல்லா தெளிவா சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. तो कुछ साल के बाद वो भगत क्या करता है, थैले को बदल देता है, पीछे का थैला आगे क्या और आगे का थैला पीछे क्या, अपनी बुराई को बांध करके पीछे रखता है और दूसरे की बुराई को थैले को खोल देता है, हाथ डालता है, फिर कहता अच्छा फलाना ऐसा है, यह ऐसा है, दूसरों को भी बुला करके कहता है उसे सावधान रहना, वो ऐसा है वैसा है। पर चिंतन करना शुरू किया, उसको टाइम ही नहीं मिलता था प्रभु चिंतन, आत्मचिंतन, और दुखी हो गया, परेशान हो गया। फिर भगवान के पास गया, कहता भगवान मुझे सुख मिला ही नहीं, शांति मिली नहीं। भगवान ने कहा अच्छा मैंने तुमको थैले दे उसको कहाँ रखा, कहता भगवान मेरे से भूल हो गई, कभी कभी मैंने पीछे का थैला आगे किया था। भगवान ने कहा यही तुम्हारे दुखों का कारण है, यही अशांति का कारण है। அதாவது அந்த பக்தி என்ன பண்ணாம கொஞ்ச நாள் போயிட்டு பின்னாடி இருக்கிற பையன் முன்னாடி போட்டாங்க, முன்னாடி இருக்கிற பையன் பின்னாடி போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, ஆனா என்னதான் இருக்கு நம்ம சொந்தக்காரங்கிட்ட அப்படி என்னதான் குறை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்னா திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆனந்தமாயிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. இவங்க இப்படியா, இவங்க இப்படியா, இவங்க இப்படியான்னு பார்த்து 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 அவங்க பகவான் நினைக்கிறதுக்கே டைம் கிடைக்கல. ஃபுல் சிந்தனை என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவ்லயே போயிடுச்சு. நெகட்டிவ் வர வர உள்ள என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா துக்கம் ஆயிடும். அப்ப ரொம்ப
ரொம்ப துக்கத்துல வரும்போது மறுபடியும் திருப்பி யார்கிட்ட போனாங்க? அந்த பகவான் கிட்ட போனாங்க. பகவானே எனக்கு வந்து நீங்க வந்து நல்வழி காமிக்கிற அந்த 2 பை கொடுத்தீங்க. எனக்கு வந்து ஒண்ணுமே நடக்கல. இன்னும் துக்கம் தான் ஜாஸ்தியாச்சுன்னு சொல்லும்போது பகவான் கேட்டாராம். சரி அந்த 2 பை எங்க? அப்படின்னு போய் பார்க்கும்போது இந்த பை என்ன பண்ணிட்டாங்க இந்த அம்மா? மாத்தி வச்சுட்டாங்க. அப்ப வந்து பகவான் கேட்டாரு, உங்களை யார் மாத்தி வைக்க சொன்னது? அப்படின்னு சொல்லி திருப்பி பகவான் வந்து கேட்டாரு. ये कहानी किसी और की नहीं है, हमारी अपनी कहानी है। हम भी यहाँ आते हैं, बाबा मुझे सुख चाहिए, मुझे योग लगाना है, मुझे आगे बढ़ना चाहता है। बाबा कहते ठीक है बच्चे, मैं तुम्हें वरदान देता हूँ, लेकिन साथ में 2 थैले देता हूँ। दूसरे की बुराई को पीछे रखो, पीछे मतलब किसी को देखते हुए भी नहीं देखो, पीछे किसी को दिखाई नहीं पड़ती ना, और अपने बुराई को बार बार चिंतन करके उसको क्या करो, परिवर्तन करो, तुम्हें सुख मिले। लेकिन हम बाहर जाकर के क्या करते हैं, दूसरे की बुराई को आगे लेते हैं और अपनी बुराई को पीछे। यही हमारे दुखों का कारण है। इसलिए इस 2026 में ये पक्की धारणा करो, आज से हम किसी के दोष नहीं देखेंगे, अवगुण नहीं देखेंगे, पर चिंतन नहीं करेंगे, तब आपकी स्थिति अच्छी बनेगी, शक्तिशाली बनेगी, आपको बाबा भी प्यार करेगा। இதெல்லாம் யாருடைய கதை? நம்முடைய கதை தான். நாம வந்து பாபா குழந்தையான வாட்டி பாபா கிட்ட அது வேணும், ஆனந்தம் வேணும், சுகம் வேணும், சாந்தி வேணும் சொல்றோம். ஆனா பாபா அதுக்கு வந்து டெய்லி முரளியில சொல்லிட்டு இருக்காரு இல்லையோ, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு. ஆனா நாம பண்றது எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? தலைகீழா தான் பண்ணிட்டு இருக்கோம். பாபா சொல்றதுக்கு நேர்மாறா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து பிரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2026ல நீங்க இந்த உறுதி ஸ்ட்ராங்கான உறுதி எடுங்க. என்ன சொல்லிட்டு, யாருடைய அவகுணங்களையோ குறைகளையோ மத்தவங்களை பத்தி பேசுறதையும் நான் வந்து இன்னையோட வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுங்கன்ற. इसलिए पर चिंतन से बचना। दूसरी धारणा है 2026 में हमें क्या करना है, बाबा के श्रीमत का पालन करना है। அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளி சிந்தனை பண்றதை நாம வந்து நிறுத்தணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா பாபாவுடைய அதாவது ஸ்ரீமத் என்ன இருக்கோ அதை நாம வந்து நடைமுறையில கொண்டு வரணும். तो श्रीमत तो पता है ना, अमृत वाला उठना, रोज की मुरली सुनना, शुद्ध भोजन खाना, पवित्रता का पालन करना, किसी को दुख नहीं देना, बैज पहनना, सफेद ड्रेस पहनना, ट्रैफिक कंट्रोल करना, ये सारे नियम है। तो इस नियमों को हम कितना परसेंटेज पालन करते हैं? அதான் நமக்கு வந்து ஸ்ரீமத் எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல காலை அமர்ந்து எழுந்திருக்கிறது, டெய்லி கிளாஸ் கேட்கறது, சுத்த அன்னம், பிரம்ம போஜனம் சாப்பிடுறது, வெள்ளை ட்ரெஸ் போடுறது, பேட்ச் போடுறது, தூய்மை கடைபிடிக்கிறது எல்லாமே தெரியும். ஆனா இது எந்த அளவுக்கு நாம வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கோம், அதுதான் அதுலதான் வந்து நம்ம வந்து நம்மளை கேட்கணும்ன்றாங்க. और एक एक श्रीमत के 10-10 मार्क है। समझो आपने अमृत वेला किया 10 मार्क मिल गया, आपने मुरली सुनी 10 मार्क मिल गया, आपने पवित्रता का पालन सारा दिन किया 10 मार्क मिल गया, शुद्ध भोजन खाया 10 मार्क मिल गया। तो इस अनुसार आप लोगों को सारा दिन में कितना मार्क मिलते हैं? அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்ரீமத்துக்கும் 10 மார்க். நீங்க அமிர்த வேலை எந்திரிச்சுன்னா 10 மார்க், தூய்மை கடைபிடிச்சுன்னா 10 மார்க், டெய்லிக்கு முரளி கேட்டீங்கன்னா 10 மார்க். அந்த மாதிரி வந்து டெய்லி எத்தனை ஸ்ரீமத்தை கரெக்டா ஃபாலோ பண்றீங்களோ அதுக்கு தகுந்த போல உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கிடைக்குது. कितना मार्क मिलते हैं गोभी वालों को? गांव का नाम तो भूलेगा नहीं कभी। गोभी கோபி செட்டிபாளையத்துல गोभी இருக்கக்கூடியவங்களுக்கு तो எத்தனை एक மார்க் सब्जी है, டெய்லி मैं நீங்க सोचा कि வந்து यहाँ गोभी के पेड़ होंगे, लेकिन देखा तो यहाँ तो झूले लगे और मंदिर ही मंदिर है। அதாவது வந்து இங்க கோபி செட்டிபாளையம் நான் வந்து நிறைய மரங்கள் இருக்குன்னு தான் பார்த்தேன். ஆனா இங்க எங்க பார்த்தாலும் வந்து கோயில்களாவே நிறைஞ்சிருக்குன்றாரு. அதனால நீங்க எல்லாம் எத்தனை மார்க் வாங்குறீங்கன்னு பலர் கேக்குறாங்க. तो आप लोग सारा दिन में कितना परसेंटेज आपको मार्क मिलते हैं बताओ, कितना परसेंटेज श्रीमत प्रमाण चलते हैं? டெய்லி வந்து உங்களுக்கு வந்து எத்தனை சதவீத மார்க் நீங்க எடுக்கிறீங்க? 50, 60, 80, 100, 30, 80%, 90%, 100%, 50%, कितना चलते हैं? எத்தனை அதாவது हर एक का अलग अलग है। எத்தனை ஸ்ரீமத் நாம் ஃபாலோ பண்றோமோ அத்தனை ஸ்ரீமத்துக்கு நாம வந்து 10 மார்க் போட்டுக்கலாம். அமிர்த வேலை எந்திரிச்சுன்னா 10 மார்க், கிளாஸ் கேட்டானா 10 மார்க். அந்த மாதிரி நீங்களே கேட்டு பாருங்க, நான் வந்து டெய்லி எத்தனை மார்க் எடுக்கிறேன்னு. हाँ बताओ माता है। சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாரெல்லாம் இன்னைக்கு அமிர்த வேலை எந்திரிச்சீங்க கை தூக்கி பார்க்கலாம். அமிர்த வேலை எஸ்ஸா போட்டேன். नहीं, आप अपना अपना पर्सनल बताना कि हाँ। आपने कितना मार्क दिन में लेते हैं। அதாவது உங்களை நீங்களே கேளுங்க, யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 80 100 மார்க் எடுத்தவங்க யாரு சொல்லுங்க பார்க்கலாம், எந்திரிக்க பார்க்கலாம். कितना परसेंटेज बताओ? वो 100 मार्क नहीं है, 90 मार्क है। 100 मार्क कौन है? नहीं कोई नहीं, 90 90 कौन कौन है? 90 யார் எடுத்தீங்க?
90, ஆ एक एक माता माता जी जी 90। हाँ अच्छा, और बताओ 80 80 मार्क, 80 किसके किसके? 80 एक एक दो 2। हाँ उसके बाद 60 मार्क, ஆ 70 मार्क, 70 70। 70 மார்க் யார் எடுத்தீங்க? மாதாஜி ஏக்கு. हाँ 60 60 60 60 யாரும் இல்லையா? 50 50 एक 50 एक और 40 40 40 40 एक 40 दो एक दो 3 30 30 30 मार्क 3 ले लिया 30 20 20 दो 20 कुछ 10 हाँ 10 मार्क जीरो। அப்ப கை தூக்காதவங்க எல்லாம் யாரு जीरो ஜீரோ वाले தானே भी होते हैं कई हाँ। जगह पर। जीरो किसके? கை தூக்காதவங்க ஜீரோ தான் வரணும் அதுக்கும் இல்லையா अच्छा समझो आपने अमृत वाला किया तो कितना मार्क लेंगे आप? 10। 10 लेकिन वो 10 कब मिलेंगे? अमृत वाले उठे, बाबा के सामने जाकर के नींद कर रहे हैं, 5 मार्क कट हो गए। अच्छा नींद भी नहीं कर रहे थे, आंखें खुली थी लेकिन बुद्धि रूपी आंख से परमधाम नहीं देख रहे, बुद्धि भटक रहे थे, तो भी 2.5 मार्क गए, केवल आपको 7.5 मार्क मिले उसके। அதாவது வந்து அமிர்த வேளை எந்திரிக்கிறீங்க அதுக்குன்ட்டு சொல்லி 10 மார்க் எல்லாம் போட முடியாது அமிர்த வேளை எந்திரிச்சு நல்லா மறுபடியும் சேர்ல உட்காந்து கொரட்டை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுல என்ன ஆயிடுச்சு 5 மார்க்கு போயிடுச்சு மறுபடியும் வந்து நீங்க வந்து பாபா நினைக்கிற நல்லா ஸ்டெடியா உட்காந்துட்டு மறுபடியும் வெளி சிந்தனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலயும் என்ன ஆயிடுச்சு 2.5 மார்க்கு அதுலயும் கட் ஆயிடுச்சு समझो आपने मुरली सुनी तो कितना मार्क देंगे? मुरली கேட்டீங்கன்னா 10 लेकिन मार्क 10 कब मिलेंगे? मुरली के पहले क्लास में आकर के आधा घंटा योग किया, 5 मार्क मिल गए। योग नहीं किया, 5 मार्क कट हो गए। அதாவது முரளி கேட்கும்போது 10 மார்க் சொல்றாங்க முரளி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன ஸ்ரீமத் இருக்கு அரை மணி நேரம் யோகா பண்ணிட்டு தான் முரளி கேட்கும் अच्छा योग भी किया लेकिन वो मुरली सुनी उसको धारणा में नहीं लाया, 4 मार्क चले गए। सुनने का केवल 1 ही मार्क है। हम क्लास के पहले योग भी नहीं करते, जो सुना उसको धारण भी नहीं करते और केवल सुन लेते, 1 ही मार्क मिलता है, 9 मार्क कट हो जाते, हमको पता ही नहीं चलता, हम अपने को समझते मुरली सुन ली, लेकिन उसके मार्क ये है ज्ञान की गहराई। அதாவது வந்து முரளி கேட்கிறோம் அதுக்குன்னு சொல்லி 10 மார்க் போட முடியாது முரளி கேட்கறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் யோகா பண்ணணும் என்ன முரளி கேட்கிறோமோ அதை தாரணை பண்ணாதான் அதுல வந்து 4 மார்க் கிடைக்கும் சும்மா வந்து கிளாஸ்ல உட்கார்ந்துட்டோம் கேட்டுட்டோம்னா அதுல ஒரே ஒரு மார்க்கு தான் அப்ப நான் முரளி கேட்டோம் சொல்லிட்டு சார்ட்ல என்ன பண்ணக்கூடாது 10 மார்க் போடக்கூடாது இதுதான் ஞானத்தினுடைய ஆழமான ரகசியம் ஆழமான தாரணைன்னு சொல்றாங்க அது யார் நடைமுறைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் 10 மார்க் इसको कहते हैं आध्यात्मिक ग्रामर। ये ग्रामर है, जैसे किसी ने हिंदी में लिख दिया मैं शांति सागर की संतान हूं और शांति की मात्रा पीछे वाली मार दी, वो पढ़ने वाला कहेगा ये रॉन्ग है। क्यों? ग्रामेटिकल शांति की मात्रा आगे से चाहिए। इसी तरह मैंने कर्म किया लेकिन वो विधि से नहीं किया, मार्क कट हो जाते। इसलिए इसको समझ करके ज्ञान में चलना, तब आपको अच्छे मार्क मिलते हैं श्रीमत की। அதாவது வந்து இது கூட ஆன்மீக கிராமர் தான் நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுன்றாங்க அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா நான் அமைதி கடல்னு சொல்லிட்டு நாம எழுதுறோம் அமைதிக்கு பதிலா தூவோ தாவோ போட்டா அது வந்து இந்த பொருள்படுமா அது வந்து பொருள்படாது அப்ப எக்ஸாக்டா நாம வந்து என்ன இருக்கோ அது மாதிரி எழுதுனாதான் நாம வந்து மார்க் எடுக்க முடியும் அதே போலதான் நீங்க வந்து ஞானத்தை கேட்டாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தினாதான் உங்களுக்கு வந்து அந்த மார்க்குங்கிறது கிடைக்குது भोजन बाहर का नहीं खाया, खुद का बना के खाया, लेकिन बातें करते खाया, 5 मार्क चले। அதாவது வந்து சாப்பாடு பண்றோம் பிரம்மோஜன் பண்றோம் ஆனா வந்து சாப்பிடும் நாம தான் பண்றோம் நம்ம கையில தான் பண்ணி சாப்பிடுறோம் ஆனா சாப்பிடும் போது பேசிட்டே பண்ணும்போது மார்க் போயிடுச்சு बैच नहीं पहना 5 मार्क गया, यूनिफॉर्म में नहीं आते तो भी 5 मार्क गया, 10 मार्क जीरो। பேட்ச் போடலையா அதுக்கு ஒரு மார்க் இருக்கு அந்த மார்க் போயிடுச்சு பேட்ச் போட சில பேர் வைக்கப்படுவாங்க பாபா அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா பேட்ச் போடாம இருந்தாலும் நமக்கு என்ன கிடையாது लेकिन हम श्रीमत का पालन क्यों नहीं करते? क्या कारण है? उसका कारण है लोक लाज। अगर बैच पहनेंगे तो लोग कहेंगे कौन सा बिल्ला पहन के आए ओम शांति वाले, इसलिए हम क्या करते हैं लोक लाज पहनते ही नहीं है। लोग इस दुनिया में ऐसे हैं घोड़े पर बैठने में नहीं देंगे, पैदल चलने में नहीं देंगे,
அதாவது வந்து நாம ஏன் ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறது இல்லைன்னா முக்கியமான காரணம் நாம வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நாம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். பேட்ச் போட்டா ஏதாவது சொல்லுவாங்களா, ஏதாவது சொல்லுவாங்களா, இதை சொல்லுவாங்க சொல்லிட்டு பயந்துட்டு நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் பேட்ச் போடுறது இல்ல. அதாவது அவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, நம்மள குதிரையிலயும் போக விடுறது இல்ல, நடக்கவும் போக விடுறது இல்ல. யாரு? இந்த உலகத்தை ஆளுங்க. அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கன்றாங்க. बाबा के दो प्रकार के बच्चे, एक कच्चे दूसरा पक्के। तो आप लोग कौन से लिस्ट में हैं? அதாவது வந்து பாபாவுக்கு வந்து 2 விதமான குழந்தைகள் இருக்காங்க. இந்த பாபா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, காய் பழம். இப்ப நாம வந்து காயா பழமா? நீங்க எந்த மாதிரி குழந்தைங்க? आप लोग कौन से लिस्ट में? நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க? காயா இருக்கீங்களா இல்ல பழமாயிட்டீங்களா? हाँ? ஓ பக்கே ये दोनों तरफ, एक इधर पाऊं पक्के वाले में, एक ना इधर के ना उधर के। நான் காயாவும் இல்ல பழமாவும் இல்ல, அரைக்குறை. காய் பழம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி சொல்றீங்க. पक्के जाते सतयुग में, कच्चे जाते त्रेतायुग में। யாரு வந்து காயா இருப்பீங்களோ அவங்க வந்து நேரா திரேதாயுகத்துல போயிடுவீங்க. யாரு பழமா இருக்கீங்களோ, ஸ்ட்ராங்கா உறுதியா இருப்பீங்களோ அவங்க தான் எங்க போவீங்க? சத்தியுகத்துக்கு போவீங்க. दुनिया का भी आनंद ले रहे, ब्रह्मा कुमारी का भी आनंद ले रहे। அதாவது நீங்க வந்து உலகத்தினுடைய ஆனந்தத்தை எடுக்க வேணும்னு சொல்லுவீங்க, பிரம்மகுமாரிகள் ஆனந்தத்தையும் வேணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து என்ன ஆயிடுது? ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. इसलिए श्रीमत का पालन। सीता कमजोर क्यों बनी? क्योंकि सीता ने श्रीमत में मनमत मिलाया। ये साधु है, इसको भिक्षा नहीं देके तो नाराज हो जाएगा, श्राप देगा। ये श्रीमत में मन में बाहर आई, रावण उठा के लेके गए। அதாவது வந்து சீதை கூட எதுக்கு வந்து சோதனை வந்துச்சு இல்லையா? சீதை என்ன பண்ணாங்க? லக்ஷ்மணனுடைய கோட்டை தாண்டாம இருந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்ப அவங்க வந்து ஸ்ரீமத்தை விட்டுட்டு, அதான் பாபாடி கிட்ட ஸ்ரீமத்தைங்கிறது அந்த லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மனசனுடைய வழியை வந்து அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அவங்க வந்து துக்கத்துல வந்துட்டாங்க. इसी तरह हम भी क्या करते हैं, किसी के घर में गए, अरे इनका खाना नहीं खाएंगे तो नाराज हो जाएंगे, दुखी हो जाएंगे। बाबा हम तो गृहस्थी में रहते हैं, चलता है, नए नए हैं, इस श्रीमत में क्या मिला रहे मेहनत, और उस व्यक्ति को तो राजी किया, भगवान को नाराज किया। इसलिए लोगों की सुनते सुनते कहां पहुंच गए। इसीलिए बाबा कहते बच्चे मेरे श्रीमत प्रमाण चलो। அதனால வந்து பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பொதுவாக மாகாசுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது போக வேண்டியிருக்கு. நல்லது கெட்டது போனா ஒவ்வொரு வீட்டுக்கும் சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போகணும். போனா அவங்க வந்து சாப்பிடாம இருந்து ஏதாவது சொல்லுவாங்களோ பண்ணுவாங்களோ சொல்லிட்டு நாம என்ன பண்றோம், நிறைய பேர் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ரீமத்துல வந்து நம்முடைய மன வழிப்படி நாம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப அதே மாதிரிதான் அடிக்கடி சொல்லலாம், இந்த மாதிரி வந்து உலகத்து ஆளுங்களை சொல்றதை கேட்டு 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 நம்முடைய நிலைமை எங்க வந்துருச்சு? இன்னும் கீழா நிலைக்கு தான் வந்துருச்சு. நாம வந்து இன்னும் முன்னேறின பாடு கிடையாது. श्रीमत प्रमाण क्यों हमें चलना है? क्योंकि जैसे कोई किसी को खांसी है, बहुत खांसी है, तो डॉक्टर के पास गया, डॉक्टर जी मुझे रात भर नींद नहीं आई, बहुत परेशान हो गया। डॉक्टर सारा चेक करता है, कुछ दवाई देता है, कहता है दवाई खाना, गोलियां खाना, लेकिन दही, इमली, खट्टी चीजें मत खाना। और पेशेंट क्या कर रहे हैं? दवाई भी खा रहे हैं और दही भी खा रहे हैं, तो बीमारी कैसे ठीक होगी? उसकी खांसी और बढ़ जाएगी। அப்ப வந்து ஏன் ஸ்ரீமத்தை நாம வந்து மதிக்கணும், ஃபாலோ பண்ணணும்னா, இப்ப சிலருக்கு வந்து ஒருத்தருக்கு இப்ப இருமலா இருக்கு, இருமலா இருந்தா டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் என்ன பண்ணுவாரு? அதுக்குண்டான மருந்து மாத்திரை கொடுத்துட்டு நீங்க வந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பத்தியம் சொல்லுவாரு. நாம வீட்டுக்கு வந்துட்டு அந்த மருந்தையும் குடிச்சிட்டு தயிரையும் குடிச்சிட்டு அதை பண்ணும்போது மறுபடியும் இருமல் வராம இருக்குமா? இருமல் வந்துட்டு தான் இருக்கும். அப்ப வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது தானே இருமல் நிற்கும். அதே மாதிரிதான் பாபாவுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்குது? சுகம் சாந்தி கிடைக்குது. इसी तरह आज हमें भी काम की, क्रोध की, लोभ की, लालच की कई बीमारियां लगी हैं और इसीलिए दुखी हैं, तो बाबा के पास आते हैं। बाबा हमें टैबलेट देता है, कौन सी? मुरली के ज्ञान की बातें, लेकिन साथ में कहता है तुम्हें अमृत वाला उठना है, क्लास के पहले योग करना है, बाहर का भोजन नहीं खाना, ये परहेज अगर ये हम करेंगे नहीं तो हमारी बीमारी कैसे ठीक होगी? इसलिए श्रीमत पर चलना बहुत जरूरी है। அதனாலதான் வந்து நாமளும் கூட வியாதியஸ்தர் தான். இப்ப எதுல வியாதியஸ்தர்னா இந்த காம கோபம் பற்று பேராசைங்கிற நிறைய வியாதி நமக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நம்ம பாபா கிட்ட வந்திருக்கோம். அதனால பாபா என்ன பண்றாரு? நமக்கு வந்து மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. ஞானத்தின் மூலியமா, அமிர்தவள யோகா மூலியமா, பிரம்மபோஜன் மூலியமா நிறைய வந்து நமக்கு வந்து வழிகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப நாம வந்து ஸ்ரீமத்தை கடைபிடிக்கலன்னா இந்த நோய்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகுமா? அதனால பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமத்துங்கிறது மிக முக்கியமான விஷயம், அதை கடைபிடிச்சு ஆகணும். आज बाबा ने तो कितनी श्रीमत दी है,
वो दुनिया आज भक्ति मार्ग में भी कितने नियम पालन करते हैं। मुझे याद है, मैं लौकिक में घर में रहता था, उस समय हमारी माताजी भक्ति करती थी। लगभग 2 किलोमीटर दूर एक मंदिर था, तो हमारे घर, हम खेती में रहते थे, तो नजदीक एक बहुत इस सेंटर के हॉल जितना कुआं था, वो कुएं में उतर करके और नहाती थी। नहा करके गिले कपड़े पहन गई, वो उसी गिले कपड़े से नहा के कुएं में वो मंदिर तक वो सोएगी, फिर एक डंडा लगाएगी, फिर सोएगी, फिर डंडा, सर्दी हो गर्मी हो गिले कपड़े पहन करके वो मंदिर तक सोते हुए जाती थी। कितना कड़क। तो बाबा तो ऐसा नहीं बोलता ना, तुम रोज नहा करके गिले कपड़े पहन करके सोते हुए सेंटर तक आओ, आते समय नारियल लेके आओ, अगरबत्ती लेके आओ, जो बहनें मुरली सुनाते हैं उनका पांव धुला करके पानी पियो। यहाँ कुछ नियम नहीं है, सिंपल से है, बैज पहनना, सफेद ड्रेस पहनना, अमृतोला उठना, छोटे से नियम है, और ये नियमों के द्वारा ही हम विकार पर जीत प्राप्त कर सकते हैं। அதனால வந்து ஸ்ரீமத் வந்து அவ்வளோ முக்கியம்னு சொல்றாங்க. உலகத்துல கூட பக்தி மார்க்கத்துல நிறைய ஒரு வழிமுறைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதே போல இவங்க ஊர்ல வந்து ஒரு சின்ன கிராமம். இந்த சின்ன கிராமத்துல வந்து ஒரு மாதாஜி இருந்தாங்க. அந்த மாதாஜி டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா 2 கிலோமீட்டர் நடந்து, ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து 2 கிலோமீட்டர் நடந்து, பிளஸ் வந்து அங்க ஒரு சின்ன ஒரு குளம் இருக்கு. இந்த சின்ன ஆறு ஆத்து குளம் சொல்றீங்களா, அங்க போய் டெய்லி குளிச்சுட்டு அந்த ஈரத்துணியோட அங்கிருந்து கொஞ்சம் தூரம் அந்த கோயில்ல வந்து சுத்தி அங்க பிரதட்சணம் பண்ணி டெய்லி பூஜை பண்ணிட்டு வருவாங்களாமா. அந்த மாதிரி வந்து பக்தியில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா பாபா நம்மள வந்து அந்த மாதிரி ஏதாவது தேங்காய் உடைக்க சொல்லியிருக்காரா, பூ பழம் கொண்டு வர சொல்லியிருக்காரா, அந்த மாதிரி ஈரத்துணியோட வர சொல்லியிருக்காரா? ஒண்ணுமே சொல்லல. ஆயா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு பேட்ஜை போட்டுட்டு வந்து ஆயா உட்காருங்க, சேர் மேல உங்களுக்கு எப்படி வசதி உட்காருங்க, இந்த மாதிரி யார் சொல்லுவா? நம்ம அவ்வளோ ஈஸி வழி கிடைச்சிருக்கு. அப்ப அந்த மாதிரி ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன கிடைக்குது? சுகம் சாந்தி கிடைக்குது. तो आज हमें यहाँ कितना, अभी हम मंदिर में गए थे, कितनी लंबी लाइन लगी है वो मूर्ति का दर्शन करने के लिए, कितनी लंबी लाइन है। और यहाँ तो सहज बैठे, कुर्सी पर बैठे हैं, आराम से बैठे, बाबा की याद में बैठे हैं। हाँ, कितना अच्छा है। यहाँ कितना ज्ञान का अमृत। वहां तो मूर्ति को देखा, भागो ये करके वो भगाएंगे आगे। यहाँ तो क्लास में बैठ करके कितना अच्छा है। ये ब्रह्मा बाबा की फोटो को देख करके योग लगा रहे, क्या क्या पुरुषार्थ कर रहे हैं। या ब्रह्मा भोजन खाने को मिलते हैं, प्रसाद मिलता है, इसलिए यहाँ बहुत बड़ी प्राप्ति है। इसलिए बाबा कहते हैं बच्चे श्रीमत को फॉलो करो, श्रीमत प्रमाण नहीं चलेंगे तो माया आ जाएगी। அதனால என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வெளியில வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது அந்த மூர்த்தி தரிசனம் பண்றதுக்கு எவ்வளவு கியூ இருக்கு. இப்ப நாங்க வந்து வர்றப்ப பாரியூர் கூட போயிட்டு வந்தோம். அங்க அந்த அம்பாள் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்றதுக்கு அவ்வளோ கியூ. நாங்க வந்து போற லேட் ஆகும் சொல்லிட்டு திரும்பி வந்துட்டோம். இப்ப அந்த கோயில் தரிசனம் பண்ணாலும் கூட ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிடுவாங்க, நம்மள தள்ளி விட்டுறாங்க, போன்ட்டு. திருப்பதியில் கூட அப்படிதான் நடக்குது. ஆனா இங்க அந்த மாதிரியா? எவ்வளவு அழகா பாருங்க, சேர் போட்டிருக்கு, உங்களுக்கு எங்க வசதி அங்க போய் சாஞ்சி உட்காருங்க, எப்படி வேணாலும் உட்காருங்க, நல்லா பேக் போட்டு நீட்டா உட்காருங்க. இங்க வந்து நமக்கு முன்னாடி பிரம்மாவா இருக்காரு, எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு யோகா பண்ணலாம், பிரம்ம போஜன் கிடைக்குது, பிரசாதம் கிடைக்குது. அதனால வந்து ஸ்ரீமத் வந்து நமக்கு வந்து அவ்வளோ முக்கியம் சொல்றாங்க. बाबा कहते हैं माया मेरी बेटी है और तुम मेरे बच्चे हो। तो माया और हमारा रिश्ता क्या हो गया? भाई और बहन। कोई कोई बहन भाई को थप्पड़ मारती है। कब मारते हैं? जब वो बाप का कहना नहीं मानता, तब थप्पड़ मारती है। அதாவது வந்து மாயை வந்து அப்பாவுக்கு வந்து பெண் குழந்தையாமா, நாமெல்லாம் யாருன்னா ஆண் குழந்தையாமா. இப்ப வீட்டுல வந்து பெண் குழந்தைங்க தப்பு பண்ண என்ன பண்றாங்க? ஆண் குழந்தைங்க நல்லா ஸ்ட்ராங்கா அடி கொடுப்பாங்க இல்லையா? அதே போலதான் நமக்கும் அடிக்கடி என்ன பண்ணுது? மாயை நமக்கு கூட அடி கொடுத்துட்டு, நம்ம தப்பு பண்ணும் போது பாபாவுக்கு நமக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டே இருப்பாங்க. तो माया भी हमें थप्पड़ कब मारती है? जब हम बाबा के श्रीमत का उल्लंघन 3-4 दिन करेंगे, अमृतोला ठीक नहीं करेंगे, क्लास के पहले योग नहीं करेंगे, श्रीमत प्रमाण नहीं चलेंगे, माया थप्पड़ मारते। फिर कहते हैं माया आती है। क्यों आती है? आप श्रीमत का पालन नहीं करते, उसी समय माया आती है। इसलिए माया के सामने प्रतिज्ञा करो, आज से हम कोई नियमों का पालन उल्लंघन नहीं करेंगे, तब आप स्थिति शक्तिशाली बना सकते हैं। அப்ப வந்து மாயை வந்து நம்மளுக்கு எப்ப அடி கொடுக்குதுன்னா, நம்ம எப்ப ஸ்ரீமத்தை தவறுறோம், அமிர்த வேலை எந்திரிக்கலையோ, கிளாஸ் கேட்கலையோ, அப்ப எல்லாம் என்ன பண்ணுது? மாயை ஏதோ ஒரு விதத்துல நம்மள வந்து அடி கொடுத்துட்டே இருக்கும். அதனால வந்து நீங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கான உறுதி எடுங்க. இனிமே வந்து நான் வந்து ஒருபோதும் ஸ்ரீமத்தை
கடைபிடிக்காம இருக்க மாட்டேன், தவற விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் உறுதி எடுங்க. चलो 2 मिनट ट्रैफिक कंट्रोल करके फिर 7:30 वाला। तो वो बता रहे थे कि 2026 में हमें क्या क्या करना है। 2 बातें बताई, परचिंतन से बचना, श्रीमत का पालन करना। तीसरी धारणा है हमें इस वर्ष में योग के ऊपर अटेंशन देना है। योग 2-3-4 घंटा करना है, वो भी विधि से करना है। அதாவது வந்து இந்த 2026ல வந்து முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பரசிந்தனை, வெளி சிந்தனை நாம வந்து பண்ணாம இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். இப்போ மூணாவது விஷயம் யோகா. யோகா டெய்லி ஒரு 2-3-4 மணி நேரம் கூட கண்டிப்பா நாம வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும். रोज के मुरली में बाबा कहते बच्चे मुझे याद करो, याद करो, याद याद रोज कहता है, क्योंकि याद से ही हमारी स्थिति पावरफुल बन जाएगी, शक्तिशाली बन जाएगी। அதாவது அதனாலதான் பாபா டெய்லி முரளியில் என்ன சொல்றாரு, என்ன நினைவு பண்ணுங்க, நினைவு பண்ணுங்க, நினைவு பண்ணுங்க. ஏன்னா வந்து நினைவுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது, ஆத்மா வந்து சக்திசாலியா மாறுது, பவர்ஃபுல் ஆகுது. तो हमें एक तो अमृत वेला अच्छी तरह करना है।
तो अमृत वाला कौन कौन उठता है, हाथ खड़ा करो। அதனால வந்து அமிர்த வேலை வந்து நல்லா பண்ணணும்ன்றாங்க. யாரெல்லாம் டெய்லி அமிர்த வேலை எந்திரிக்கிறீங்க கை தூக்குங்க பார்க்கலாம். अच्छा, सभी लोग उठते हैं, हाँ, बहुत अच्छा। हाँ। लेकिन अमृत वाला का चुपचाप आपका कोई वीडियो बनाई जाए और उसी वीडियो को आपको 10 बजे दिखाई जाए, क्योंकि मेरा है, मैंने ऐसे किया था, दीवार के सारे बैठे मुंह खुला के बंद है, 2 बार मच्छर अंदर भी गया और बाहर भी आए, पता भी नहीं चलेगा। अगर ऐसा योग करेंगे उसकी योग का क्या फायदा। அமிர்த வேலை வந்து நீங்க யோகா பண்ணும்போது அமைதியா வந்து வீடியோ பிடிச்சு உங்களுக்கு காமிச்சாதான் தெரியும் நீங்க எல்லாம் என்னென்ன அட்டகாசம் பண்ணீங்கன்னு. என்ன பண்ணுவோம், நல்லா நமக்கு தெரியாம நம்ம தூங்கிடுவோம் சில டைம்ல. அது 2-3 ஈ உள்ளார போயிடும், அது கூட தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், அழகா வந்து தூங்கிட்டு இருப்போம். इसलिए अटेंशन से बैठो। जैसे कोई घर में मेहमान को बुलाओ, मेहमान आने से पहले कुंडी लगा करके दरवाजा लगा करके सो जाओ, वो बेल बजा रहे, घंटी बजा रहे, दरवाजा नहीं खोलो, उनको कैसा लगेगा, अरे इन्होंने मुझे बुलाया, मैं 10 काम छोड़ के आया और ये दरवाजा बन के सो गए। वो चला जाएगा, फिर फोन करो क्या बात आप आए नहीं, मैं मैं आएगा तो आया था, आपने मैंने बेल बजाई, आपने दरवाजे में से चला गया, नहीं जरूरी काम है, वापिस आ जाओ। फिर आधे रास्ते से आया, फिर कुंडी बंद करी, फिर दरवाजे बेल बजा रहे, फिर चला जाएगा, फिर फोन करो, कहेगा आप कभी नहीं आऊंगा। அதனால வந்து அமிர்த வேலை வந்து ரொம்ப முக்கியம்ன்றாங்க. ரொம்ப அட்டென்ஷனா நல்லா கவனமா உட்காரணும். இப்போ சப்போஸ் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வராங்க, நீங்க நல்லா உள்ள தாப்பால் போட்டு தூங்கிட்டீங்க, இல்ல ஏதோ ஒரு வேலையில மூழ்கிட்டீங்க, அவர் வந்து கதவை தட்டிட்டே இருப்பாரு, ஆனா நீங்க திறக்கல, மறுபடியும் திரும்பி போயிடுவாரு. ஆனா வருவாருன்னு தெரியும், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வரலையே சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுவீங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது நான் வந்து தட்டினேன், நீங்க திறக்கலைன்னு சொல்லும்போது, சார் நான் இங்க இருக்கேன், வாங்க சீக்கிரம் வாங்க, போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் திரும்பி வருவாரு. மறுபடியும் திரும்பி வரும்போது மறுபடியும் நாம என்ன பண்ணிட்டோம், தூங்கிடுவோம். மறுபடியும் தட்டுவார், நாம வந்து திறக்கலைன்னா திரும்பி வருவாரா, வரவே மாட்டார். इस तरह से हम अमृत और उठेंगे, बाबा को निमंत्रण देंगे, मीठे बाबा, प्यारे बाबा आ जाओ, हम आपसे बातें करनी அதே बाबा को तो बुलाया, दरवाजे खिड़की बंद। அமிர்த வேலையிலோட என்ன பண்றோம், இனிமையான பாபாவே, அன்பான பாபா, பிரியான பாபா, வாங்க வாங்க சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கண்ணு என்ன ஆயிடுது, மூடி போயிடுது. இப்போ பாபா வருவாரா, வந்துட்டு பார்த்துட்டு ஓ குழந்தை நான் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு, திரும்பி போயிடுவாரு. तो बाबा तो कितना बिजी होता है, फिर चला जाता है, फिर नींद खुल गए, फिर कहेंगे मीठे बाबा, फिर बाबा रास्ते में देखता अच्छा वो वापिस बुला रहे। மறுபடியும் பாபா வந்து நம்ம மாதிரி சும்மா இருக்காரா, அவர் வந்து உலகம் ஃபுல்லா பிஸியா இருக்காரு. மறுபடியும் நாம தூக்கத்துல இந்த முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்றோம், இனிமையான பாபாவை நான் மிஸ் பண்ணிட்டேன், வாங்க வாங்கன்னு சொல்லும் போது அப்படியே பாபா வழியில போயிட்டு இருப்பாரு. மறுபடியும் பாப்பாரு, இப்போ குழந்தை மறுபடியும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வருவாரு. மறுபடியும் நாம என்ன பண்ணிடுவோம், தூங்கிடுவோம். इसलिए अटेंशन से योग, और केवल आंखें खोल के भी नहीं बैठो, जैसे कोई मेहमान घर में बैठा है उसके चेहरे की तरफ देखते रहो, वो कहेगा फोन क्यों किया था। तो कई भाई बहन अमृत और उठेंगे, उठ करके बाबा को फोटो की तरफ देखते रहेंगे, झूमते रहेंगे, फिर घड़ी में देखे कब तक देखता, अच्छा 15 मिनट, अच्छा और 5 मिनट। अब कोई घर में मेहमान बैठा, वो चेहरे के देखे घड़ी की तरफ, उनको लगा इनको कहीं जाना ही, मेरे को घड़ी को क्या देख रहे हैं। इसलिए बाबा से बातें करो, रोवान करो, ये योग। அதே போலதான் வந்து நம்ம அமிர்த வேலை எந்திரிச்சு சும்மா பாபா படத்தையே பார்த்துட்டு இருக்க கூடாது. இப்ப நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, இப்ப நாங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கோம், உங்க முகத்தையே பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப போர் அடிக்காதா, என்ன பண்ணுவீங்க, எந்திரிச்சு போயிருவீங்களா இல்லையா. அதே போலதான் எந்திரிச்சுட்டு பாபா படத்தையே பார்த்துட்டு இருக்க கூடாது. வந்து என்ன பண்ணணும், விருந்தாளி வந்து பேச்சு கொடுப்போமோ இல்லையா, என்ன இதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் பாபா கிட்ட நாம என்ன பண்ணணும், அமிர்த வேலையில உரையாடணும்ன்றாங்க. कई तो क्या करेंगे, मैं आत्मा हूं, शांत स्वरूप शक्ति से अब जा रहे चांद सूरज तारांगन के पार, अब तारांगन के पार जाकर के कोई झुटका लगे हड्डी गुड्डी टूट जाएगी। इसीलिए अटेंशन से योग में बैठो। அதனால வந்து யோகா பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஆத்மா, சாந்த் ஸ்வரூபம், அமைதி ஸ்வரூபம், நான் இப்போ வந்து சரீரத்துல இருந்து மேல போயிட்டு இருக்கேன், வானத்தை தாண்டி சூரிய நட்சத்திர மண்டலங்களை தாண்டிட்டு அப்படி என்ன பண்ணிடுவோம், நாம தாண்டி போயிடுவோம், விழுந்துருவோம். இதுக்கு யோகான்னு சொல்றதா என்னது இல்ல இல்லையா. அதனால வந்து ரொம்ப அட்டென்ஷனா உட்காரணும்ன்றாங்க அமிர்த வேலை டைம். अगर कोई घर में मेहमान आता है, माँ उससे बात करे, बीच में बच्चा आता है, मम्मी मेरी टाई का है, मम्मी मेरा जूते का है, ठहर जाओ बाद में देखो, पहले मेहमान से बात में। इसी तरह परमात्मा सामने बैठा है और उस समय नींद कर रही है, इसलिए
अटेंशन से योग करना। அதனால வந்து நமக்கு வீட்டுல விருந்தாளி வராங்க, நம்ம முக்கியமா பேசிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். அப்ப குழந்தை வந்து மம்மி அந்த என்னோட டைய காணும், ஷூவை காணும், அதை காணும் சொல்லும்போது குழந்தை என்ன பண்ணுவோம்? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருப்ப, நான் பேசிட்டு அப்புறம் வந்து உனக்கு வந்து எடுத்தரேன்னு சொல்லுவோம். அதே போலதான் அமிர்த வேலை டைம்ல நம்ம பாபா கிட்ட பேசிட்டு இருக்கோம். किसी के चेहरे पर मेकअप हो रहा है, मेकअप, जिसके चेहरे पर मेकअप झुटका लगा, यहाँ का मेकअप यहाँ पहुंच जाएगा इधर। அதே மாதிரிதான் வந்து இப்ப நீங்க மேக்கப் போடும்போது தூங்குன்னு என்ன ஆயிடும்? மேக்கப் வந்து இங்க போடுறது பதிலா மேல போயிடும். லிப்ஸ்டிக் எல்லாம் எங்க போயிடும்? மேல டாப்புக்கு போயிடும். அதனால வந்து அமிர்த வேலை டைம்ங்கிறது நாம வந்து நம்மள ஆத்மாவை மேக்கப் பண்ணக்கூடிய டைம். அதனால ரொம்ப அட்டென்ஷன். अमृत वेला बाबा परम धाम से आकर के दिखता नहीं है, सामने बैठा है और 84 जन्म का भाग्य लिखता है। तुमको इस जन्म में मैं सोना दूंगा, इतने दास दासिया दूंगा, इतने महल दूंगा, पुष्पक विमान दूंगा, वो भाग्य लिख रहे हैं। लेकिन हम अब लिखेगा कैसे? इसलिए कहावत है, जब भगवान भाग्य में लिख रहे तो सो रहे थे क्या? अभी जितना भाग्य लिख रहे उसको धन्यवाद तो बोलो, बाबा परम धाम से आए, मेरा भाग्य लिख रहे, शुक्रिया बाबा, धन्यवाद दादा। ये करने के बजाय नींद कर रहे हैं। इसलिए अटेंशन से बैठो। அதனால வந்து அமிர்த வேலை டைம்ல வந்து பாபா நமக்கு வந்து 84 ஜென்மங்களுடைய பாக்கியத்தை நமக்கு வந்து கொடுக்க வந்திருக்காரு. அந்த டைம்ல நாம வந்து பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு, கொடுக்க வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு கோடி கொடுக்க வந்திருக்காரு ஒருத்தர், நாம வந்து தூக்கி வழிஞ்சிட்டு இருப்போமா? ஃப்ரீயா கொடுக்க வந்திருக்காரு, நம்ம தூக்குவோமா? அதே மாதிரி வந்து அமிர்த வேலை டைம்ல வந்து நாம வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு முன்னாடி யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? பாப் தாதா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு அட்டென்ஷனோட நாம வந்து யோகா பண்ணணும். जैसे कोई शराबी शराब पी करके गटर में पड़ा है और कोई जाकर कहे भाई 10 रुपए ले लो, घर में जाकर सो जाओ, वो क्या बोलता है? मैं राजा हूं, मुझे कुछ नहीं चाहिए। अब गटर में गिरा है, कुछ है ही नहीं उसके पास, नशा है, इसलिए क्या बोलता है? मैं राजा हूं। इसी तरह अमृत वेला बाबा वरदानों का झोला लेके आता है हर एक के पास, पूछते बच्चे कुछ चाहिए? लेकिन हम क्या बोलते हैं? मैं राजा, मुझे कुछ नहीं चाहिए। कई तो दिन में जुमते अमृत वेला पता नहीं। அதாவது வந்து ஒருத்தர் நல்லா குடிச்சிட்டு சாக்கடையில ஒழுத்து கிடக்குறாரு. அவருக்கு போயிட்டு எந்தாப்பா நான் ஒரு 10 ரூபா தரையில 50 ரூபா தரேன், நீ ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போவாரா? நான் இங்க சுகமா உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இதை விட ஒன்றும் வேணாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த போதையில வந்து மூழ்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரிதான் அமிர்த வேலையில பாபா கிட்ட அந்த அளவுக்கு போதையில மூழ்கி இருக்கணும். அதை விட்டுட்டு பாபான்னு சொல்லி நம்ம தூங்கிட்டு இருந்தா நம்ம அந்த போதையை அனுபவம் பண்ண முடியுமா? அந்த ஆஸ்தி எடுக்க முடியுமா? முடியாது. इसलिए अमृत वेला जिसका अटेंशन है, सारा दिन आत्मिक स्थिति रहती है, सच माया नहीं आएगी, सच्चा सुख मिलेगा। इसलिए इस वर्ष में अमृत वेला का योग अच्छा करना। அதனால வந்து அமிர்த வேலை யோகம் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணணும்ன்றாங்க. दूसरा, रोज क्लास के पहले, क्लास या कितना बजे होता है? सवेरे 7 बजे நடக்குதுங்க डैली 7 बजे। तो उससे पहले आधा घंटा आकर के योग करना, फिर मुरली सुनना। क्लास के पहले बिना मुरली योग करते योगी ने मुरली नहीं सुनना। जो क्लास के पहले योग नहीं करने, मुरली उसके कोई काम की नहीं है। அதாவது வந்து கிளாஸ்க்கு முன்னாடி கண்டிப்பா அரை மணி நேரம் யோகா பண்ணணும். முடிஞ்சா 10 நிமிஷமாவது யோகா பண்ணிட்டு தான் முரளி கேட்கணும். இல்லைன்னா அதை வந்து நடைமுறைக்கு தாரணைக்கு வந்து வரவே வராது, கேட்டது மறந்து போயிடும். जैसे खेती में धान बोते, तो धान बोने से पहले हल चलाकर तैयार करते, बाद में बोते। इसी तरह ज्ञान का दिमाग में डालना है, उससे पहले हमें क्या करना है? आधा घंटा योग करके फिर सुनना है, तब धारणा में आएगा, उसका आनंद आएगा। எப்படி வந்து பூமியில விதை விதைக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் பூமியை வந்து நாம வந்து தயார்படுத்தும், எருவெல்லாம் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு தான் விதை விதைக்கிறோம். அதே போலதான் ஆத்மாவை கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அரை மணி நேரம் யோகாவை உட்கார வச்சுட்டு தான் நாம வந்து ஞானம் கேட்கணும். அப்பதான் வந்து அது வந்து நல்லா விளைச்சல் தரும். कई तो आते भी हैं, 15 मिनट पहले आएंगे, लेकिन उस समय उनका योग बाबा के बजाय कहीं और लगा हुआ है। சில பேர் வராங்க, யோகாவுக்கு வராங்க, 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வராங்க. ஆனா இங்க உட்காந்துட்டு பாபா நினைக்கிற பதில புத்தியெல்லாம் எங்க போயிடுது? வெளியில எங்கேயும் ஓடி போயிடுது. समझो रास्ते में कई माता आ रहे योग लगाने के लिए, आते आते रास्ते में देखा कि बहुत अच्छा बैंगन की सब्जी वाला गाड़ी वाला है, आज बहुत अच्छे सब्जी है, चलो आज इसका कार्यक्रम बनाएंगे। पहले सोचेंगे जाकर के मुरली सुनेंगे, जाते समय लेके जाएंगे, ये दुकान वाला तो यही है। फिर शुरू करेंगे, यहाँ आते लाल लाइट चल रहे, गीत बज रहे, मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, शक्ति स्वरूप हूँ। फिर सोचे अरे झोला तो लाए नहीं, थैला तो लाए नहीं, वो बैंगन कैसे लेके जाओ? फिर कहेंगे ठीक है, उसके प्लास्टिक का झोला तो होगा ही। அதாவது வந்து 15 நிமிஷத்துக்கு யோகாவுக்கு வருவோம், வர வழியில் நாம வந்து நல்ல ஒரு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷா கடையை வச்சிருக்காங்க, சரி கடையில் வச்சிருக்காங்க வச்சுங்களேன்,
நாம இங்க வந்து யோகாவில் உட்காந்தாலும் சரி, யோகா முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன பண்ணோம், கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் குழம்பு வச்சு நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிந்தனை எல்லாம் எங்க போயிடுது, அப்படியே பாபா நினைக்க போக போகவே, அப்ப இன்னைக்கு பை கொண்டு வரல, ஒண்ணும் கொண்டு வரல, அதை எப்படி வாங்கி போறது? ஓ, கவர்ல வச்சிருப்பா, கவர் வாங்கிட்டு போயிடும். சிந்தனை எல்லாம் எங்க போயிடுது. आंखें फोटो को देख रहे हैं और बुद्धि देख रहे बैंगन को, वो दुकान वालों को देख रहे। मतलब उस समय आपका योग नहीं है वो ये, क्योंकि आपका ध्यान उसमें लगा हुआ है। फिर कहेंगे ठीक है मैं आत्मा हूं शांत। फिर सोचेगा अरे गैस के ऊपर जो दूध रखा था गर्म करने के लिए, तो मैंने गैस को आते समय यहाँ आने के चक्कर में बंद किया या कम किया, बंद किया कम किया, चलो कोई बुझा देगा, मैं आत्मा हूं शांत रहूं। फिर सोचे घर में तो मेहमान आने वाला था, मैंने सोचा था उसके लिए इडली बनाओ, लेकिन दाल चावल तो बिगड़ नहीं, चलो छोड़ो कुछ और बना देंगे, मैं आत्मा हूं शांत। लाल लाइट की सफेद लाइट होगी, वो का टाइम पूरा हो गया। அதாவது வந்து இங்க யோகா வந்து உட்கார்றோம், உட்கார்ந்து கண்ணு தான் இங்க பாக்குது, புத்தியெல்லாம் எங்க போகுது, கத்திரிக்காய் மேல போயிடுது. கொஞ்ச நேரம் மறுபடியும் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நான் ஆத்மா சாந்த் ஸ்வரூப் சக்தி ஸ்வரூபம் சொல்லிட்டு மறுபடியும் வந்து கேஸ்ல பால் வச்சுட்டு வந்துட்டேன், அதை ஆஃப் பண்ணனா இல்லையா, க்ளோஸ் பண்ணனா இல்லையா, அதெல்லாம் சிந்தி போயிருக்குமோ என்ன இருக்குமோன்னு தெரியல. மறுபடியும் நான் ஆத்மா சாந்த் ஸ்வரூபம் சக்தி ஸ்வரூபம். மறுபடியும் வந்து யாராவது கெஸ்ட் வந்தேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கெஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன பண்றது, டிஃபன் பண்றது, இட்லி பண்றதா, தோசை பண்றது, என்ன கோலம் பண்றது, கார சட்னி பண்றதா, சிந்தனை எல்லாம் எங்க போயிடும். அதுல போன வாட்டி உடனே ரெட் லைட் போட்டு ஒயிட் லைட் வந்துடும். ஓம் சாந்தி முடிஞ்சிருச்சு. सामने वालों को लगेगा वाह इन्होंने आधा घंटा योग किया, लेकिन इनका योग कहाँ लगा, इडली वाला योग या बैंगन वाला योग या फिर दूध वाला योग, बाबा वाला योग नहीं था। अगर ऐसा योग करेंगे सारा दिन स्थिति ऐसी कैसी बनेगी। इसीलिए योग में अटेंशन से बैठो। பார்த்தா இங்க வந்து அரை மணி நேரம், அப்பா இவங்களை விட்டா யோகி யாருமே கிடையாது. ஆனா இவங்க புத்தியில என்ன ஓடிட்டு இருக்கோம், பால் யோகம், கத்திரிக்காய் யோகம், இட்லி யோகா, அந்த சாம்பார் யோகா, இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அப்ப நாள் போல நாம எப்படி சக்திசாலியா இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ये माताओं की बात है। भाई लोग कोई दुकान वाला है ना, बेटा योग में शुरू करते हैं मैं आत्मा हूं शांत स्वरूप। फिर सोचेंगे अरे वो तो कल उधार लेके गया तो कोई, मैंने उसको खाते में लिखा या नहीं लिखा, नहीं चलो बाद में देखते, मैं आत्मा हूं शांत। फिर सोचा अरे वो तो यूरोप से कुछ होलसेल सामान मंगाना था, मैं फोन करना तो भूल गया, चलो बाद में बैठे योग में पता नहीं क्या क्या चल रहे। अगर ऐसा योग करेंगे तो आपका ध्येयबंध खत्म नहीं होगा और कर्मों में योग नहीं होगा, स्थिति अच्छी नहीं होगी, कोई अपमान करेगा फीलिंग आएगा। तो इसलिए योग अच्छी तरह करना। அதாவது மாதாஸ்க்கு எந்த பிரச்சனைனா பிரதர்ஸ்க்கு வேற பிரச்சனை. நிறைய பேர் பிசினஸ் தானே பண்றாங்க. பிசினஸ் பண்றவங்க என்ன யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க வந்து உட்காருவாங்க, நான் ஆத்மா சாந்த் ஸ்வரூபம் சக்தி ஸ்வரூபம் சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் கடன் கொடுத்தேன், அதை நோட்ல எழுதுனேன்னா இல்லையே மறந்துட்டேன், அதை கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுவாங்க. மறுபடியும் நான் ஆத்மா சாந்த் ஸ்வரூபம் சக்தி ஸ்வரூபம் ஆனந்த் ஸ்வரூபம். இன்னைக்கு வந்து ஈரோட்ல வந்து ஹோல்சேல் கடைக்கு நான் லிஸ்ட் சொல்ல மறந்துட்டேன், போறோன்னு அதை முதல்ல சொல்லணும், இல்லைன்னா அது மறந்து போயிடும், அப்புறம் பிசினஸ் கெட்டு போயிடும் சொல்லிட்டு அதுல பாதிப்பு வந்து நேரம் போயிடுவாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அது சக்திசாலி யோகாவா? அப்ப நம்மளாம் கர்மயோகி ஆக முடியுமா? கடைசியில் என்ன ஆயிடுது, நம்ம பாடி தான் வந்து டயர்ட் ஆகுது, மைண்டும் டயர்ட் ஆயிடுது. नहीं कई भाई बहन मधुबन में आते हैं, उस समय भी उनका योग, अब बाबा कमरे में बैठे शुरू करेंगे मैं आत्मा हूं शांत स्वरूप शक्ति। मेरे ग्रुप वाले उठ के गई तो नहीं, पीछे मुड़ के देखो अब उनका योग आधा उधर लगा हुआ है। உண்மைதானே, இது நடக்கிறது தானே சொல்றாரு பிரதரு. நாம வந்து எல்லாம் குரூப்போட போவோம், பாபா ரூம்ல உட்காருவோம், நாம நல்ல ஆர்வத்தோட வந்து ஒரு புத்துணர்ச்சியோட முன்னாடி போய் உட்காந்துருவோம், பாபா கிட்ட உட்காந்துருவோம், ஒரு 5 நிமிஷம் யோகா பண்ணுவோம். அப்படியே டக்குன்னு ஞாபகம் வருது, நம்ம ஆளுங்கள்லாம் போயிட்டாங்களா, இது அப்படி நைஸா பாக்குறது. அப்ப அங்க போன யோகா வருமா? இது நல்ல யோகாவா? இது கூட இப்படி வந்து மதுபன் போயிட்டு கூட நம்முடைய சிந்தனைக்கு போகுது, அப்படிதான் போகுது. कई समझो बैठे बाबा कमरे में शुरू करके मैं आत्मा हूं शांत स्वरूप। जब भी सोचेंगे चलो कल तो हमको वापिस जाना है, चलो थोड़ा बाहर जाकर के कुछ खरीदारी करके जाएंगे, लोग पूछेंगे माउंट आबू से क्या लेके आए, फिर कहेंगे ठीक है मैं आत्मा हूं शांत। फिर सोचे कि क्या क्या लेंगे, स्टिकर भी लेंगे, थोड़ा सा वो लेंगे, फिर ये लेंगे, फिर कहेंगे ठीक है मैं आत्मा हूं शांत। फिर इतना सारा पैसा तो है ही नहीं, चलो दीदी से उधार लेंगे, फिर कहेंगे मैं आत्मा हूं शांत। हाँ योग மவுண்டா போறோம், உட்காந்து யோகா பண்ணாலும் கூட வந்து ஆத்மா சாந்த் ஸ்வரூபம் சக்தி ஸ்வரூபம் ஆனந்த் ஸ்வரூபம் சொல்லிட்டு சரி மதுபன் வந்துட்டோம், வீட்டுக்கு போனா என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதனால என்ன வாங்கிட்டு போகணும், கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், வெளியில போய் இந்த யோகா முடிச்சுட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆத்மா சாந்த் ஸ்வரூபம் சக்தி ஸ்வரூபம் ஆனந்த் ஸ்வரூபம் ஸ்டிக்கர் வாங்கணும், பேனா வாங்கணும், அந்த நோட் வாங்க மறந்துட்டேன், அவங்க ஏதோ நோட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. மறுபடியும் நான் ஆத்மா சாந்த் ஸ்வரூபம் சக்தி ஸ்வரூபம் ஆனந்த் ஸ்வரூபம் சொல்லிட்டு காசு வேற 10 என்னன்னு தெரியல,
இப்போ காசு யார்கிட்ட வாங்குறது? சிஸ்டர் கிட்ட தான் கொஞ்சம் வாங்கணும் போல, திட்டுவாங்களா என்னன்னு தெரியல. இதே போய் என்ன ஆயிடுது, அங்கேயும் போய் வேஸ்ட் ஆயிடுது. इसलिए बहुत अटेंशन से हमें योग करना है और जो योग करेगा उसकी स्थिति अच्छी बनेगी। அதனால வந்து நல்ல கவனமா யோகா பண்ணும்போது ரொம்ப அட்டென்ஷனோட பண்ணணும்ன்றாங்க. அப்பதான் ஸ்திதி வந்து நம்முடையது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். चौथी धारणा है, 4வது தாரணை, आत्मा का अभ्यास करो। जितना मैं आत्मा हूं, आत्मा हूं, आत्मा हूं, आत्मा के स्वरूप में रहने से ही आपकी स्थिति शक्तिशाली बनेगी। அதாவது ஆத்மா பயிற்சி. எந்த அளவுக்கு நாம வந்து ஆத்மா பயிற்சி பண்ணிட்டே இருக்கோமோ, நான் ஆத்மா 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 ஆத்மான்னு சொல்லி பயிற்சி பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்திதி வந்து நல்லா சக்திசாலி ஆகும். क्योंकि आत्मा के स्वरूप में रहने वालों को ही परमात्मा याद आता है। परमात्मा क्यों याद नहीं आता? क्योंकि हम आत्मा के स्वरूप में नहीं है। யார் வந்து ஆத்ம உணர்வுல இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் பரமாத்மனுடைய நினைவு வரும். ஆத்மா உணர்வுல யாருக்கு வர்றது இல்லையோ அவங்க வந்து பரமாத்மாவுடைய நினைவு பண்ண முடியாது. अभी आप लोग मधुबन में जाने वाले हैं, शायद मार्च में जाने वाले कुछ लोग, हाँ, टिकट वगैरह बनाएंगे, कपड़े वगैरह बैग तैयार करेंगे, लेकिन उस तैयारी से पहले एक दूसरी तैयारी करना, वो है आत्माभिमानी बनने की तैयारी। अगर वो नहीं करेंगे, मधुबन में जाएंगे, आपको कोई अनुभव नहीं होगा। இப்ப நாம வந்து மார்ச்சுக்கெல்லாம் நாம எல்லாம் போக போறோம் இல்லையா மதுபனுக்கு. மதுபன் போகணும்னு என்ன பண்றோம், டிக்கெட் ரெடி பண்றோம், அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் பண்ணணும் ரெடி பண்றோம். அதன் கூடவே 2வது ஒரு ரெடி கூட பண்ணணும். என்ன பண்ணோம், அங்க போறதுக்குள்ள நாம எவ்வளவு முடியுமோ நாம வந்து ஆத்ம உணர்வுல நாம வந்து நிலைச்சிருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணணும். இந்த பயிற்சி பண்ணாம நீங்க அங்க போனீங்கன்னா மதுபன் போனாலும் கூட உங்களால ஒண்ணுமே அனுபவம் பண்ண முடியாது, பிரயோஜனமே கிடையாது. एक भाई मेरे पास आया, वो माउंट आबू में आया था बाबा मिलन में, 8-10 साल पहले की बात है। तो मेरे को कहा कि भाई साहब मैं यहाँ आया, बाबा से मिलन मनाया, लेकिन मुझे कुछ अनुभव ही नहीं हुआ। तो उसने एक प्रश्न पूछा कि कहा कि जैसे कोई बर्फ के पास जाता है तो क्या अनुभव होना चाहिए? ठंडी का अनुभव होना चाहिए, कमेंट्री करने की जरूरत नहीं। कोई आग के पास जाता है तो गर्मी का अनुभव होना चाहिए। तो इसी तरह सर्वशक्तिमान बाबा डायमंड हॉल में बैठा है और मैं तो बिल्कुल स्टेज के पास बैठा था, मुझे कुछ अनुभव ही नहीं हुआ शांति का, सुख का। ऐसे कैसे हो गया? ஒரு பிரதர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரதர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டாராமா. அந்த பிரதர் என்ன கேட்டாராமா, பாபா நான் வந்து பாபா மிலன் பண்ணேன், சந்திப்பு நடத்தினேன், எனக்கு வந்து ஒண்ணுமே அனுபவம் ஆகல. அவரே சொல்றாராமா. இப்ப வந்து உதாரணமா நாம வந்து ஊட்டிக்கு வந்தா என்ன ஃபீல் ஆகும் உங்களுக்கு? குளிர். அதே போல கீழே வந்தா சூடு. அதே மாதிரி வந்து சர்வசக்திவான் அப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா எனக்கு அனுபவம் ஆகணும் தானே. இத்தனைக்கு நான் வந்து ஸ்டேஜ் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், அப்ப எனக்கு ஒண்ணுமே அனுபவம் இல்லை, இது என்ன காரணம் சொல்லி பிரதர்கிட்ட கேட்டாராம். मैंने उसको एग्जाम्पल दिया, एक बड़ा सा चुंबक है, चुंबक के सामने लोहे के टुकड़े डालो, खींच लेगा। इसका मतलब चुंबक पावरफुल है। அதாவது வந்து பிரதர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. ஒரு பெரிய காந்தம் இருக்கு, அந்த காந்தத்தை நீங்க வந்து இரும்பு துண்டுகளை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக் காந்தம் வந்து இழுக்கணும் இல்லையா, இழுத்துரும் இல்லைங்களா, அதனுடைய சக்தி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு அனுபவம் சொல்றாரு. अगर कोई लोहे के टुकड़ों को एक बहुत बड़ा कपड़ा लेकर के, बहुत बड़ा कपड़ा, उसके अंदर लपेट 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 करके घाटी में बांध करके चुंबक के सामने रखो, हिलेगा भी नहीं, खींचेगा भी नहीं। चुंबक खराब है, चुंबक अच्छा है, लेकिन हमने उस लोहे के टुकड़ों को क्या किया, कपड़े के अंदर लपेट करके रखा है। இப்போ வந்து அந்த காந்தத்து மேல இரும்பு துண்டுகளை டைரக்டா போடும்போது அது இழுத்துருச்சு. அந்த இரும்பு துண்டுகளை நீங்க வந்து ஒரு பெட்ஷீட்ல நல்லா ஒரு போர்வையில சுத்தி போட்டீங்கன்னா அந்த காந்தம் இழுக்குமா? அப்ப இது எதனுடைய மிஸ்டேக்? காந்தத்துடைய மிஸ்டேக்கா? எதனுடைய மிஸ்டேக்கு? அந்த இரும்பு துண்டு நாம வந்து என்ன பண்ணிட்டோம், பெட்ஷீட்ல சுத்தி போட்டோம், அதனால வந்து அது இழுக்க மாட்டேங்குது. इसी तरह अगर हम भी देह भान के कपड़े के अंदर लपेट करके बैठेंगे, मैं आत्मा देह भान में हूं, और बाबा के सामने बैठेंगे, कैसा खींचेगा? तो बाबा के सामने बैठने में खींचने के लिए आत्माभिमानी होकर के बैठो, इस देह रूपी इसको भूल करके बैठो, तब जाकर के परमात्मा का अनुभव होगा, मिलन का अनुभव होगा। इसलिए आत्माभिमानी बनना पहला लेसन हमारा यही है, और आत्माभिमानी बनेंगे तो काम क्रोध सारे विकार भाग जाएंगे। அதனால என்ன சொல்றாங்கன்னா, அதே போல நாம பாபாக்கு முன்னாடி உட்காரும் போது ஆத்மா வந்து இந்த தேக அபிமானங்கிற அந்த பெட்ஷீட்டை கழட்டிட்டு தான் என்ன பண்ணணும், உட்கார்ந்தாதான் உங்களால அனுபவம் பண்ண முடியும். நீங்க வந்து சுத்திட்டு இருந்தா அந்த காந்தம் எழுக்குமா? பாபா நம்மளை எழுப்பாரா? அதே போல வந்து நம்முடைய முதல் பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மா அபிமானியாங்க. இதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் லெசன் சொல்றாரு. इसलिए हर मुरली में बाबा कहते बच्चे आत्मा समझो, आत्मा अभिमानी बनो। क्यों? ये विकार पर जीत प्राप्त करना है, देवता बनना है।
सतयुग में आपको सोने के महल होगा, सबके शरीर अच्छे होंगे, वहां आकर्षित न होने के लिए आत्म अभिमानी बनो। அதனால்தான் வந்து பாபா டெய்லி வந்து முரளியில என்ன சொல்றாரு, ஆத்மாபிமானிங்க, ஆத்மாபிமானி ஆகுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆத்மாபிமானி ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய சத்தியத்தினுடைய போஸ்ட் கூட நல்லா உயர்ந்ததாகவும் நீங்க வந்து அந்த சத்தியத்தை கூட என்ஜாய் பண்ண முடியும். சத்தியத்தில் நாம எல்லாம் தேக உணர்வுல இருப்போமா? எந்த உணர்வுல இருப்போம்? ஆத்மாபிமானியில் தான் இருப்போம். அப்ப இப்பத்துல இருந்து பயிற்சி பண்ணாதான் அங்க போய் அதை அனுபவம் பண்ண முடியும். அப்ப இந்த பயிற்சி வந்து இங்கேயே நாம என்ன பண்ணோம்? அதிகப்படுத்தணும். समझो कोई घर में लाइट नहीं है 2, 4, 10, 15, 20 साल से, तो अंधेरा है, तो एक भूत आएगा, दूसरा आएगा, तीसरा आएगा, पूरा बंगला भूत बंगला बन जाएगा। इसी तरह द्वापरिक से लेकर के क्या हो गया, हमारी आत्मा की लाइट डीम हो गई, डीम हो गई, डीम हो गई, शरीर में अंधेरा हो गया, फिर काम का भूत आया, क्रोध का आया, लोभ का आया, और हर शरीर भूत बंगला बना हुआ है। अब इन भूतों को भगाना है, लाइट जला कर रखो, आत्म अभिमानी बनो। அதே போலதான் வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு 20 வருஷமா 30 வருஷமா லைட்டே இருட்டாவே இருக்குன்னா அந்த இருட்டுக்குள்ள என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பூதம் போய் போய் அதை இப்போ வந்து பூத வீடாவே சொல்லிடுவாங்க, பேய் வீடுன்னு நம்ம வந்து பேர் போட்டுருவோம். அதே போல துவாபர யுகத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஆத்மாவுடைய வெளிச்சம் கம்மியாகி 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 தேக உணர்வுங்கிற அந்த இருட்டு வர 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 இந்த காமம் கோபம் போகல மத்த எல்லா பூதங்களும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ள வந்துடுச்சு. இப்ப இது எல்லாத்தையும் விரட்டணும்னு நம்ம என்ன பண்ணோம், ஆத்மாங்கிற அந்த தீபத்தை நம்ம வந்து ஏத்தணும், ஆத்மாபிமானியா மாறணும். एक सोने का डब्बा लिया, सोने का डब्बा, सोने के डब्बे के अंदर लेट्रिन डाल दिया, खांसी करने में जो कप निकलता वो डाल दिया, हरी मौज डाल दिया, और डब्बे को प्याक करके आपके हाथ में दिया, कहा कि इसको कहीं छोड़ना नहीं, दिल में लगा कर रखना, बीच बीच में प्यार करना। आप कहेंगे नहीं नहीं ऐसा डब्बा हमको नहीं चाहिए, हमको पता है अंदर क्या क्या है। இப்ப வந்து ஒரு தங்கத்தை வைக்க தங்க பெட்டி இருக்கு, தங்க அதுக்குள்ளார தங்க பெட்டி இருக்கு, அதுக்குள்ளார வந்து நாம வந்து வாமிட் பண்றது குப்பைகள் எல்லாம் கொடுத்து நீங்க வந்து இதை வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கீங்க, நான் கேட்கறப்ப கொடுங்கன்னா நீங்க வாங்கி வச்சுப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளார என்னென்ன இருக்குன்னு, அதனால நீங்க வந்து அதை வாங்க மாட்டீங்க தானே? ये तो शरीर भी क्या है, एक सोने का डब्बा है, ऊपर से गोरी सी चमड़ी है, लेकिन हर डब्बे में क्या भरा हुआ है, लेट्रिन भरा हुआ है, कप भरा हुआ है, हड्डी मौज भरी है, और 10 बार आईना तोड़ते में कितनी अच्छी हूं, ये कितना अच्छा है। अगर शरीर में अच्छा है, आत्मा अच्छा है, बाकी कुछ भी अच्छा, इसलिए देखना है तो आत्माओं को देखो, जिसके साथ प्यार है उसको देखो। जो आत्माभिमानी बनेगा उसकी स्थिति शक्तिशाली है, उसको डर नहीं लगता, भय नहीं लगता कभी भी, ये इसीलिए आत्माभिमानी बनो। அதனால அதே போலதான் வந்து இந்த சரீரங்கிறது கூட ஒரு தங்க பெட்டி மாதிரி. இந்த தங்க பெட்டிக்குள்ளார என்னென்ன இருக்கு நமக்கு தெரியுமா? உள்ளாரத எல்லாமே குப்பைகள் எல்லாம் உள்ளாரதான் இருக்கு. நான் பாக்குறது வெளியில தான் எப்படி இருக்கு, அது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா வெள்ளையா இருக்கு, அது சிகப்பா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்றோம். ஆனா வந்து உள்ளே வந்து ஃபுல்லா குப்பையா இருக்கு. இந்த சரீரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரே ஒரு உண்மையான பொருள் இது ஆத்மா தான். அந்த ஆத்மாங்க நல்ல பொருள், அந்த ஆத்மா அபிமானியா மாறும் போதா உங்களுக்குள்ளார என்ன ஆயிடுது, அந்த நல்ல குணங்கள் எல்லாம் வருது, அந்த சக்திசாலி உணர்வு நீங்க வந்து அதை அனுபவம் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா சரீரம் கூடவே ஒரு குப்பைங்கிற. तो ये आत्मा का लेसन जिसने पक्का किया, उनको रात को सोया है योग लगा रहेगा, रास्ते में चल रहे उसका योग लगा रहेगा, वो कर्मों में योग है, बैठकर की योग है, वो निरंतर योगी है, उसके जीवन में सहन शक्ति, धैर्यता, सत्यता, ये सारे गुण आएंगे। इसलिए आत्माभिमानी बनना। அதனால வந்து எப்ப நீங்க ஆத்மோடல் வந்துட்டீங்களோ நாள் ஃபுல்லா நீங்க செய்யக்கூடிய காரியத்துல கூட நீங்க எப்படி இருப்பீங்க, அந்த ஆத்மோடல்ல இருப்பீங்க. அப்ப ஆத்மா வந்து ரொம்ப சக்திசாலி ஆயிடுது, தைரியசாலியம் ஆயிடுது, பொறுமை சக்தி எல்லா சக்தியும் அந்த ஆத்மாக்குள்ளார வந்து நிரம்பி வந்துடுது. तो इस 2026 में क्या क्या करना है? पहली बात बताई, पर चिंतन से बचना, थैले वाली कहानी। दूसरी बात बताई, श्रीमत का पालन करना 2026 में। तीसरी बात बताई, विधि पूर्वक योग लगाना, विधि पूर्वक योग लगाना। और चौथी बात बताई, आत्माभिमानी बनना। और लास्ट की 5वीं बात सुना करके मैं पूरा करता हूं, अगर इस 2026 में हमेशा पॉजिटिव रहना, कभी भी नेगेटिव नहीं सोचना, व्यर्थ नहीं सोचना। அதனால இந்த 2026ல வந்து நான் வந்து முதல்ல இருந்து இப்ப வந்து 4 விஷயம் சொல்லிட்டேன். ஒண்ணு விஷயம் வந்து பரசிந்தனை பண்ணக்கூடாது, ரெண்டாவது வந்து ஸ்ரீமத், மூணாவது வந்து விதிபூர்வமான நினைவு, நாலாவது வந்து ஆத்மாபிமானி உணர்வு. இப்ப 5வது விஷயம் நான் என்ன சொல்றேன்னா பாசிட்டிவ் திங்கிங். இந்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து நான் ஒருபோதும் வந்து நெகட்டிவா திங்க் பண்ணவே மாட்டேன்,
என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும் சொல்லிட்டு உறுதி எடுப்பேன். अब इस नए साल के उपलक्ष्य में बाबा की मुरली चली, बाबा ने कहा इस वर्ष में मुझे एक शब्द गिफ्ट में दो, कारण। அதாவது இந்த 31ஆம் தேதி கூட பாபா வந்தாங்க இல்லையா, அந்த பாபா வந்ததுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்மள மாத்த சொன்னாங்க. எந்த விஷயத்தை மாத்த சொன்னாங்க? காரணத்தை நிவாரணமா மாத்த சொன்னாங்க. इसलिए कारणों का निवारण करो, समस्याओं का समाधान करो, व्यर्थ नहीं सोचो, क्योंकि व्यर्थ जो सोचता है, नेगेटिव सोचता है, वो कमजोर बन जाता है, वो योगी नहीं बन सकता। அதனால வந்து இந்த வருஷத்துல வந்து காரணங்களை வந்து நிவர்த்தி பண்ணிருங்க, பிரச்சனைகளை வந்து சமாதானம் ஆக்கிருங்க. அதனால வந்து ஒருபோது நாம வந்து நெகட்டிவ் நாம வந்து திங்க் பண்ணாம இருப்போம், நெகட்டிவ் நாம வந்து டோட்டலா விட்டுறலாம் சொல்லிட்டு. निगेटिव विचारों से कारण लगाने से विकार पैदा होते हैं, नफरत आते, घृणा आते, वैर आता है, और हमें तो विकारों पर जीत प्राप्त करना है। अगर विकारों से ऊपर जीत प्राप्त करना है, कारणों का निवारण करो, बीती को बिंदी लगाओ, तब बिंदी स्वरूप में टिक जाएंगे। ஆனா நீங்க வந்து நெகட்டிவ் திங்க் பண்ணும்போது, காரணங்களை திங்க் பண்ணும்போது நிறைய விகாரங்கள் தான் உற்பத்தி ஆகும். அதனால இந்த வருஷத்துல வந்து நெகட்டிவ் விட்டுட்டு காரணங்களை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? பாசிட்டிவ் நினைக்கலாம். காரணத்துக்கு நிவாரணம் கண்டுபிடிக்கும் போது நமக்குள்ளார வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். क्योंकि व्यर्थ सोचने से क्रोध की उत्पत्ति होती है, और क्रोध सारे विकारों को लेके आता है। क्रोध करने से हमारे पुण्य भस्म हो जाते हैं, खत्म हो जाते हैं। அதாவது வந்து நெகட்டிவ் திங்க் பண்ணும்போது கோபம் ஜாஸ்தி வருது. கோபம் ஜாஸ்தி வரும்போது நிறைய விகாரங்கள் வந்து அது கூடவே சேர்ந்து வருது. அது நம்முடைய பாக்கியத்தை என்ன பண்ணிடுது? டோட்டலா வந்து எரிச்சிடுது. और जो निगेटिव सोचता है, क्रोध करता है, वो अपने भ्रुकुटी आसन पर नहीं बैठ सकता, आत्मिक स्वरूप में नहीं टिक सकता। நீங்க கோபம் ஜாஸ்தி வரும்போது நெகட்டிவ் திங்க் பண்ணும்போது உங்களால வந்து உங்களுடைய சுய சுரூபத்துல, அதாவது வந்து ஆத்மா தன்னுடைய இடத்துல வந்து உட்காரவே முடியாது. निगेटिव सोचने से मन भारी होता है, जिसका मन भारी है वो परम धाम में ऊपर कैसा जाएगा? நெகட்டிவ் திங்க் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா நம்முடைய மனசு வந்து பாரமாயிடுது. பாரமான பொருளுக்கு பறக்குமா? பறக்காது. நாம வந்து நம்முடைய எண்ணத்தை வந்து பரந்தாமத்துல கொண்டு போக முடியாது. निगेटिव वालों को तनाव, टेंशन की उत्पत्ति होती है। யார் வந்து நெகட்டிவ் திங்க் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து டென்ஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடுது. निगेटिव सोचने वालों को रात को चैन की नींद नहीं आती। அது யார் நெகட்டிவ் திங்க் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நிம்மதியான உறக்கம் கூட வராது. उसके घर में लक्ष्मी वास नहीं कर सकती, बरकत नहीं आ सकती। அவங்க வீட்ல வந்து செல்வமும் வராது, லட்சுமியும் வந்து அவங்க வீட்ல இருக்க மாட்டாங்க. उसके घर के पानी के मटके भी सूख जाते हैं। அவங்க வீட்ல வந்து நம்ம பானை இருக்கலையே அதுவே வத்தி போயிடும்ன்றாங்க. ஏன்னா கோபம் நெருப்பு தானே, நெகட்டிவ் நெருப்பு தானே, அதெல்லாம் வத்தி போயிடும். इतना नहीं, निगेटिव सोचने से हमारा दिमाग गर्म हो जाता है। जिसका दिमाग गर्म होता है उसके दिमाग में केमिकल उतरते हैं, शरीर की बीमारियां होती हैं। நெகட்டிவ் திங்க் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா நம்முடைய புத்தியில வந்து, அதாவது மூளையில வந்து கெமிக்கல் உற்பத்தி ஆயிடுதுன்றாங்க. அந்த கெமிக்கல் என்ன பண்ணிடுதுன்னா இந்த பாடி ஃபுல்லா வந்து அந்த கெமிக்கல் போய் பாடியை கெடுத்து விட்டுறது. इसलिए कहते हैं ना, जिसका पांव गरम, पेट नरम, दिमाग ठंडा, उस घर में कोई डॉक्टर है उसको मार दो डंडा। पांव को गरम रखो, पेट को नरम रखो, दिमाग को ठंडा रखो, हेल्दी वेल्दी और हैप्पी बन जाएंगे। அதனால தான் வந்து உலகத்திலே கூட சொல்றாங்க, கால் வந்து எப்பவுமே சூடா இருக்கணுமா, வயிறு வந்து சாஃப்டா இருக்கணுமா, அதாவது வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆடாம சேம தொந்தரவு இல்லாம இருக்கணும், மேல தலை வந்து குளிர்ச்சியா இருக்கணும்ன்றாங்க. இதுதான் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். இது மூணுமே இருந்தா வீட்டுல எப்படி எப்படி இருக்கும்? எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். लेकिन आजकल उल्टा होता है, पांव रहते हैं ठंडे और दिमाग रहता है गरम, निगेटिव विचार है। இன்னைக்கு எல்லாமே தலைகீழா இருக்கு. கால் வந்து குளிர்ச்சியா இருக்கு, புத்தி தலை வந்து சூடா இருக்கு. ஏன்னா வந்து புத்தி நிறைய நெகட்டிவ் போய் சிந்தனை பண்ணி பண்ணி புத்தி என்ன ஆயிடுது? சூடாயிடுது. आज किसी को पेट की बीमारी होती है, ईर्ष्या वाले संकल्प चलाए पेट की बीमारी होगी। இன்னைக்கு வந்து யாருக்கிட்ட நிறைய பொறாமை இருக்கோ அவங்களுக்கு வயிற்றுல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். வயிற்றெரிச்சல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? யார் மத்தவங்க மீது பொறாமை பண்றீங்களோ அவங்க வயிற்றுல வந்து கேஸ் ட்ரபிள் இருந்துகிட்டே தான் இருக்கும். आज किसी को दूर का कम दिखता है, दूसरे की बुराई को आंखें फाड़ फाड़ के देखता है, आंखें फटने से आंखों की दिखना कम हो जाता है। சிலருக்கு வந்து தூர பார்வை வந்து இல்லாம போயிடும். ஏன்னா மத்தவங்களுடைய குறைய பார்த்து 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 அவங்களுடைய கண்ணு என்ன போயிடும்? பாக்குறது அந்த திறனையே விட்டு போயிடும்ன்றாங்க. आज किसी को ज्वाइंट पेन होते हैं, मसल दर्द, गुस्सा करने वालों को ज्वाइंट पेन, मसल दर्द होते हैं। அது மாதிரி வந்து இந்த இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி சொல்றாங்களா, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய பாவத்தினுடைய அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் கிடைச்சிட்டே இருக்கு. आज किसी को अस्थमा होता है, दमा, कोई भी बातों को पेट में दबा कर रखेंगे, दमे का प्रॉब्लम। क्या जी? दमा, अस्थमा। சிலருக்கு வந்து
அதாவது அந்த வயிற்றுலதான் பிரச்சனை. சிலர் வந்து வெளியே விட்டுருவாங்க, சிலர் வந்து வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. அது ஏதோ ஒரு அவங்களுடைய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும். तो इसलिए इस वर्ष में अगर हेल्दी बनना है, हैप्पी बनना है, पॉजिटिव रहो। அதனால வந்து இந்த வருஷத்துல நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்கணும், வெல்த்தா இருக்கணும்னா உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும்ன்றாங்க. आज किसी को शुगर होते, शुगर कोई मीठा खाने से नहीं होती। शुगर का कारण टेंशन। क्या टेंशन? मैं इसकी सास हूं, मैं इसका पति हूं, मैं इसकी मां हूं। लेकिन आजकल कोई किसी का नहीं मानता, कहेंगे मेरा कोई नहीं मानता, मैं क्या करूं, और टेंशन से। इसीलिए इस वर्ष में, क्योंकि यह हमारा अंतिम जन्म है, हमारे सामने 63 जन्मों के हिसाब आएंगे, बहुत प्रॉब्लम आएंगे, लेकिन आपको चुप रहना है, सोचना नहीं है। அதனால வந்து சுகர் சாப்பிட்றதுனால வர்றதில்ல, டென்ஷன்னால தான் வருதுன்றாங்க. இவங்க எனக்கு மதிக்கிறது இல்லை, இவங்க நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டை நினைக்கிறது இல்லை, எங்களை பையனை நினைக்கிறது இல்லை, ஆஃபீஸ்ல அந்த டென்ஷன் இந்த டென்ஷன், இந்த மாதிரி டென்ஷன்ல தான் அந்த சுகர் வருதுன்றாங்க. அதனால பிரதர் என்ன சொல்றாருன்னா, நாம 63 ஜென்மம் பாவம் பண்ணிட்டோம். அந்த 63 ஜென்மத்தினுடைய பாவத்தை இந்த ஒரே ஒரு ஜென்மத்துல தான் தீக்கணும். அப்ப எவ்வளவு பெருசு வரும்? அப்ப நாம என்ன பண்ணுவோம்? நம்ம நாலேஜ் இருக்கு, நமக்கு இதெல்லாம் நமக்கு வரும்னு சொல்லிட்டு, ஆனா நாம தான் சகிச்சுக்கிட்டு மெதுவா நாம வந்து போகணும். मैं तो करीबन 1200 जेल में गया हूँ कैदियों को लेक्चर करने के लिए। आजकल पढ़े लिखे लोग तनाव के कारण कुछ भी क्राइम कर रहे, गुस्सा करेंगे। इसलिए इस वर्ष में हम तनाव से बचना, पॉजिटिव रहना, सकारात्मक रहना। அதனால வந்து இவர் ஒரு ஜெயில போய் கிளாஸ் எடுக்க போயிருக்காரு. அங்க வந்து 1200 கைதிகள் இருந்தாங்க. அந்த 1200 கைதிகள்ல மேக்சிமம் வந்து எல்லாமே படிச்சவங்க, அந்த பெரிய பெரிய போஸ்ட்ல இருந்தவங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டென்ஷன்ல வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள வந்துட்டாங்க. इसीलिए इस वर्ष में अगर अपनी स्थिति को बनाना है, पॉजिटिव रहना, कभी भी नेगेटिव सोचना ही नहीं, हमेशा मन को चुप रखना, शांत रखना। அதனால வந்து இந்த வருஷத்துல உங்களுடைய ஸ்திதியை வந்து நீங்க நல்லா அமைச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? நெகட்டிவ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இனிமே வந்து நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பாசிட்டிவா नेगेटिव से बचने के लिए कर्मों की गुई गति को याद रखो। அதாவது நெகட்டிவ்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நாம செய்யக்கூடிய காரியத்தினுடைய கர்மத்தினுடைய விதி சொல்றாங்க, அதனுடைய ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். कई कहते मैं इसके रास्ते में कभी जाती नहीं, मैंने इसका बुरा कुछ किया नहीं, फिर भी ये मेरे साथ ऐसी क्यों करती है? टाली एक हाथ से नहीं बचती, टाली के लिए 2 हाथ चाहिए। अगर कोई व्यक्ति आपके साथ उल्टा सुल्टा करता है, आपने भी कभी किया था। वर्तमान के मेरे प्रॉब्लम मेरे ही कोई ना कोई पिछले जन्मों के कर्मों का फल है, कोई किसी का दोष नहीं है, दोष मेरे गलत कर्मों का है। इसलिए कर्म गति को समझ करके मन को चुप रखना, निगेटिव से बचना। அதனால வந்து சில பேர் நாம வந்து அவங்களுடைய வழியிலேயே போகிறது இல்லை, அவங்கள பத்தி நினைக்கிறதே இல்லை. ஆனா அவங்களால தான் நமக்கு என்ன வந்துட்டு இருக்கு, நிறைய டெஸ்ட் பேப்பர் எல்லாம் வரும். ஆனா வந்து அது வந்து இந்த ஜென்மத்தினுடைய கிடையாது. ஏன்னா முன் ஜென்மத்தை நாம வந்து அவங்களுக்கு பண்ணி இருப்போம். அதனால வந்து அவங்க இந்த பிறவியில் நமக்கு வந்து கணக்கு தீக்கு வராங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வந்து சகிச்சுட்டு தான் போகணும், மறுபடியும் ரியாக்ஷன் பண்ணக்கூடாதுன்றாங்க. पॉजिटिव बनने के लिए जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा। किसी ने गाली दी अच्छा हुआ, किसी ने निंदा की अच्छा हुआ। निगेटिव नहीं सोचना, जो हुआ अच्छा हुआ, इस पक्का करना इसको। அதனால வந்து எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவே நன்றாக நடக்கிறது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். இப்ப யார் நம்மளை திட்டினாலும், யார் நம்மளுக்கு துக்கம் கொடுத்தாலும் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மத்தினுடைய ஆழமான ரகசியம் நான் ஏற்கனவே உங்களுக்கு பண்ணியிருக்க, அது நமக்கு வந்து ரிட்டர்ன் கடனா பாபா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க வந்து கடன் தீர்க்கிறீங்க. அதனால வந்து அந்த பாசிட்டிவ் எண்ணங்களை நீங்க வந்து அந்த டைம்ல நினைங்க. निगेटिव को पॉजिटिव में परिवर्तन करना, நெகட்டிவ நீங்க வந்து பாசிட்டிவா மாத்துங்க. ड्रामा को पक्का करना। ड्रामा कल्याणकारी है। वैसे तो हम 3 बाप के बच्चे, बाप हमारे 3 है, लेकिन माँ हमारी 4 है। ब्रह्मा, मम्मा, लौकिक माँ, ड्रामा। 4 माँ के बच्चे दुखी कैसे हो सकते? அதனால வந்து நாம வந்து இந்த டிராமாவுடைய ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்ன்றாங்க. நமக்கு வந்து 2 அப்பாக்கள், அது 3 அப்பாக்கள், ஆனா வந்து 4 அம்மாக்கள். ஒண்ணு வந்து பிரம்மாமா, இன்னொன்னு வந்து லௌகிகமா, दूसरी में ड्रामा और 14 मम्मा। மம்மா. 4 அம்மாக்கள் வந்து நமக்கு இருக்காங்க. அதனால வந்து 4 அம்மாக்களுடைய குழந்தைன்னா நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். और माँ तो माँ होते हैं, माँ कभी भी हमारा बुरा नहीं करती, जो होगा सब अच्छा है। इसलिए कभी निगेटिव सोचना ही नहीं। அதனால வந்து அம்மா வந்து குழந்தைகளுக்கு எனக்கும் தீங்கு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அதனால வந்து
நீங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எது நடந்தாலும் அதுல வந்து நீங்க பாசிட்டிவ் தான் பார்க்கணும், நெகட்டிவா பார்க்க கூடாது. अगर ये 5 बातें आप पक्की करेंगे, ये वर्ष आपकी अवस्था को अच्छा बनाएगा, शक्तिशाली बनाएगा। ठीक है, पहली बात बताई परचिंतन से बचना, दूसरी बात बताई श्रीमत का पालन करना, तीसरा बताया विधि से योग लगाना, चौथी बताया आत्माभिमानी बनना, पांचवी बताई सकारात्मक रहना, पॉजिटिव रहना। ये 5 बातें करेंगे, आप हेल्दी वेल्दी और हैप्पी रहेंगे, सुखी रहेंगे। ये है सच्चा पोंगल। पोंगल मतलब सदा उमंग उत्साह में रहेगा। ऐसे पोंगल के आपको बहुत बहुत मुबारक। पोंगल तो मना है, चेहरा मारा पड़ा है, नाराज हो, पोंगल अंदर से उबाला ही नहीं आया आपका। उमंग उत्साह का उबाल आना, ना दूध को उबालते हैं ना पोंगल के समय, हाँ, तो ये है ऐसा पोंगल मनाना। இந்த வருஷத்துல வந்து இந்த 5 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே நம்ம எப்படி ஆயிடலாம், சக்திசாலியா மாறிடலாம். என்னென்ன 5 விஷயங்கள் தெரியுமா? என்னென்னது? ஃபர்ஸ்ட் பரச்சிந்தன் பண்ணக்கூடாது, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும், விதிபூர்வ யோகா பண்ணணும், அப்புறம் ஆத்மா பயிற்சி பண்ணணும், 5வது வந்து பாசிட்டிவ் எண்ணங்கள். இந்த 5 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே இதுதான் நம்ம இந்த வருஷத்தை செய்யக்கூடிய நம்ம உண்மையான பொங்கல். பொங்கல் யாராவது சோகமா இருப்பாங்களா, துக்கமா இருப்பாங்களா? पोंगल केवल आपको 14-13 तारीख नहीं, पूरा साल आपके लिए पोंगल अर्थात उमंग उत्साह में रहना, खुशी में रहना। உங்களுக்கு வந்து இந்த 13, 14 மாத்திரம் பொங்கல் கிடையாது, இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு பொங்கல் தான். யார் இந்த 5 விஷயங்களை கடைபிடிக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா டெய்லி என்ன ஆகிடும், நமக்குள்ளார தீந்திரி சுகம் வந்து பொங்கிட்டே வரும். அதான் உண்மையான பொங்கல். और जब ऐसे आप पोंगल मनाएंगे तो आपका चेहरा और चलन देख करके बाबा की प्रत्यक्षता हो जाएगी। इनको लगेगा इनको कुछ मिला हुआ है, भगवान मिला है, भगवान पढ़ा रहे हैं, बाबा की प्रत्यक्षता होगी आपका चेहरा देख करके। लेकिन हाई पोंगल, लेकिन चेहरा मारा पड़ा है, कौन कहेगा इनको भगवान पढ़ा रहे हैं, सत्युग में जा रहे हैं। इसलिए चेहरे में खुशी रखने के लिए 5 बातें याद रखना। அதனால இந்த 5 விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்குள்ள என்ன ஆயிடும், சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி பொங்கிட்டே வரும் இல்லையா? அப்ப மத்தவங்க பார்க்கும்போது கூட உங்களுக்கு வந்து ஏதோ கிடைச்சிருக்கு நம்ம கிட்ட கேட்க வருவாங்க. அப்ப பாபா வந்து பிரத்யட்சம் ஆயிடுவாரு. அதனால இந்த வருஷம் வந்து நீங்க எப்படி இருக்கணும், நல்லா சந்தோஷமா டெய்லி நீங்க வந்து பொங்கலை வந்து கொண்டாடுங்க. அதனால ஒருபோது நீங்க வந்து சோர்வடையாதீங்க. இந்த வருஷம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ठीक है, ओम शांति। ஓம் சாந்தி। दो मिनट में अपना परिचय देकर के पूरा करता हूँ इसको।